जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे பக்தர் அனைவரையும் இந்த பகவத்கீதை ஓவர்வியூ வகுப்புக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம இது வரைக்கும் 17 அத்தியாயங்களை கடந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம இந்த பகவத்கீதையினுடைய கடைசி அத்தியாயம் 18வது அத்தியாயத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த 17 அத்தியாயங்கள் வரைக்கும் எல்லாரும் பொறுமையா இந்த வகுப்புல கலந்துகிட்டதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 18வது அத்தியாயத்திலையும் இந்த வகுப்புலையும் கலந்துக்கிறதுக்கு பக்தர்கள் எல்லாரும் ஆர்வத்தோட வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ போன கிளாஸ்ல நம்ம 17வது அத்தியாயத்தை பார்த்தோம். இன்னைக்கு 18வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துடைய பேர் முடிவு துறவின் பக்குவம் அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயத்துடைய பேரு. ஸோ இந்த அத்தியாயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன அத்தியாயத்தை என்ன பார்த்தோங்கிறத பார்த்துட்டு நம்ம போகலாம். ஸோ 17வது அத்தியாயம் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கொடுத்த ஒரு கடைசி இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஆல்மோஸ்ட். ஸோ அங்க கிருஷ்ணர் எப்படி நம்ம இந்த குணங்களின் அடிப்படையில நம்ம செயல்படுறோம், அந்த குணங்களின் அடிப்படையில நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, அப்புறமா அதை தெரிஞ்சுக்கிட்டது நம்ம எந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நெறிப்படுத்திக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் போன அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம். ஸோ மேக்சிமம் குணங்களின் அடிப்படையில நம்மளுடைய வாழ்க்கை மொத்தமா எப்படி செயல்படுது அப்படிங்கிறது தான் போன அத்தியாயத்தினுடைய ஒரு முடிவாக இருந்தது. ஸோ அதனால இந்த அத்தியாயத்துல இப்ப கிருஷ்ணர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ 17வது அத்தியாயத்தினுடைய இறுதியில கிருஷ்ணர் எப்படி நம்மளுடைய அந்த குணங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு முடிவை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம பகவானை எப்படி அடையிறதுங்கிறத கடைசியில சொல்லியிருந்தாரு. எப்படி நம்மளுடைய செயல்களை பகவானுடைய பகவானுக்காக அர்ப்பணிக்கிறது அப்படிங்கிறதையும் கூட சொல்லியிருந்தார். ஸோ கடைசியா இப்ப இந்த 18வது அத்தியாயத்துடைய தொடக்கத்துல அர்ஜுனன் கேட்கிறான். அவனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஃபைனலா அவன் தெரிஞ்சுக்க விரும்புறான். என்னன்னா சந்நியாசம் அப்படிங்கிறது கரெக்டா, இல்லைன்னா தியாகம் அப்படிங்கிறது கரெக்டா அப்படின்னு சொல்லி அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த 18வது அத்தியாயம் 5 பிரிவுகளை கொண்டிருக்கு. அதுல முதல் பிரிவுல கர்மம் மற்றும் ஞான யோகத்தோடைய ஒரு சுருக்கத்தை கிருஷ்ணர் சொல்றாரு. இந்த 18வது அத்தியாயம் என்ன அப்படின்னு சொன்னா ஆல்மோஸ்ட் இது 17 அத்தியாயங்களுடைய ஒரு சுருக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் 17 அத்தியாயங்கள்ல எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாரோ அது எல்லாத்தையுமே ஒரு என்ன சொல்லுவாங்க, அத ரொம்ப சாரமா சுருக்கி இந்த முதல் பிரிவுல கிருஷ்ணர் கொடுக்குற, அதாவது இந்த 18வது அத்தியாயத்துல கொடுக்குறாரு. ஸோ அதனாலதான் முதல்ல அர்ஜுனன் கேட்ட அந்த சந்நியாசம் உயர்ந்ததா இல்லைன்னா தியாகம் உயர்ந்ததா அப்படிங்கிறது கர்மயோகத்தினுடைய அடிப்படையில அவன் தன்னுடைய டியூட்டியை பண்ணணுமா இல்ல டியூட்டியை தியாகம் பண்ணணுமா அப்படின்ற ஒரு மனநிலையில ஆல்மோஸ்ட் அவன் கிளியர் ஆயிட்டான். பட் இருந்தாலும் கடைசியா இன்னொரு வாட்டி அவன் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ அதனால அதுக்கான ஒரு பதில கிருஷ்ணர் இந்த முதல் பிரிவுல கொடுக்குறாரு. 2வது பிரிவுல கிருஷ்ணர் திரும்பவும் முக்குணங்களை பத்தின ஒரு சின்ன சுருக்கத்தை இங்க கொடுக்குறாரு. ஏன்னா 17வது அத்தியாயத்திலையும் ஆல்ரெடி நமக்கு முக்குணங்களை பத்தி தான் சொன்னாரு. அப்ப இந்த அத்தியாயத்திலையும் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா அதுக்கான ஒரு காரணம் திரும்பவும் அந்த முக்குணங்களுடைய ஒரு தாக்கம் நமக்குள்ள எப்படியெல்லாம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்போ நம்மளுடைய செயல்பாடுகளை நம்ம சீரமைக்க முடியும், ஒழுங்குபடுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணர் இங்க திரும்பவும் அந்த குணங்களை பத்தி சொல்றாரு. 3வது பிரிவுல கிருஷ்ணர் செயல்படுபவர்கள்ல யார் பக்குவமானவர்கள் அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன்னா கிருஷ்ணர் இங்க அர்ஜுனனை செயல்பட வைக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கிறார். பல பேர் செயல்படுறாங்க, சாஸ்திரங்களை பின்பற்றி செயல்படக்கூடியவங்களும் இருக்காங்க, பின்பற்றாம செயல்படக்கூடியவங்களும் இருக்காங்க. அதுல யாரு பக்குவமானவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சாஸ்திரங்களை கடைபிடிக்கிறவங்கள கூட நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அப்போ யார் பக்குவமானவர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா பகவானுக்கான அந்த அன்பை நம்ம எப்படி அடையிறது, எப்படி நம்ம வளர்த்துக்கிறது அப்படின்னும் இறுதியில கிருஷ்ணர் இந்த பகவத்கீதையை படிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஒரு
நன்மை, ஒரு பலன். அது என்ன அப்படிங்கிறத கிருஷ்ணர் இந்த இறுதி பிரிவுல வந்து சொல்றாரு. ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு பலஸ்ருதி அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். எந்த ஒரு இலக்கியத்துக்கும் அத ஆரம்பத்திலயோ இல்ல இறுதியிலயோ அந்த இலக்கியத்தை படித்தால் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை என்ன, பலன் என்ன அப்படின்னு வந்து சொல்றது உண்டு. அதே மாதிரியே இங்க கிருஷ்ணரும் இந்த பகவத்கீதையை படிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை என்ன அப்படிங்கிறத கிருஷ்ணர் இங்க வந்து இறுதியில சொல்றாரு. ஸோ இப்போ இந்த பகவத்கீதையின் 18வது அத்தியாயத்துடைய இந்த 5 பிரிவுகள் என்ன, அதுல நம்ம வந்து என்ன வாழ்க்கைக்கான ஒரு பாடம் கத்துக்க போறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ முதல் பிரிவு கர்மம் மற்றும் ஞான யோகத்தினுடைய ஒரு சுருக்கமா கிருஷ்ணர் 1வது ஸ்லோகத்திலிருந்து 18வது ஸ்லோகம் வரைக்கும் வந்து சொல்றாரு. இந்த 18 ஸ்லோகம் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா 3 விஷயம் இதுல வந்து முக்கியமா வந்து தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல வந்து என்னன்னா அர்ஜுனனுடைய ஒரு சந்தேகம். அவன் என்ன ஒரு கேள்வி கேட்டான், அதுக்கப்புறமா அதுக்காக கிருஷ்ணர் இறுதியாக சொன்ன ஆன்சர் என்ன, அதுக்கு அவருடைய கிருஷ்ணருடைய ஒரு கருத்து என்ன, அதுக்கப்புறமா கிருஷ்ணர் வந்து இந்த ஒரு செயல் செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு செயலை யார் வந்து செய்றா, அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறதையும் கிருஷ்ணர் இங்க நமக்கு வந்து தெரியப்படுத்துறாரு. ரொம்பவுமே நமக்கு வந்துட்டு பிரயோஜனமா இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம் தான். ஸோ பார்க்கலாம் அர்ஜுனனுடைய சந்தேகம் என்ன, கிருஷ்ணருடைய பதில் என்ன அப்படின்னு. ஸோ அர்ஜுனன் கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, சந்நியாசம் இல்லைன்னா தியாகம், இந்த ரெண்டுல வந்து எது பெஸ்ட் அப்படின்னு வந்து கேட்கலாம். ஏன் அதை கேட்கிறான்? அர்ஜுனன் வந்து யுத்தம் பண்ண வேண்டாம், நான் வந்து என்ன பண்றேன், என்னுடைய கடமையை நான் வந்து துறந்து நான் சந்நியாசம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து அவன் வந்து நினைக்கிறான். அப்ப அது வந்து உயர்ந்ததா, இல்ல அப்படின்னு சொன்னா தியாகம் பண்றது உயர்ந்ததா? இங்க தியாகம் அப்படிங்கிறது எப்படி வந்தது, எதனால தியாகம் இங்க வந்து சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணர் இந்த யுத்தத்தை நீ வந்து பண்ணணும், ஆனா உன்னுடைய நன்மைக்காக நீ பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னார். பலன் மேல பற்றுதல் இல்லாம உன் கடமையை நீ செய்யு அப்படின்னு வந்து கிருஷ்ணர் சொன்னார். அதனாலதான் இங்க வந்து அர்ஜுனன் கேள்வியை மாத்தி கேட்கிறான், சந்நியாசம் உயர்ந்ததா தியாகம் உயர்ந்ததா அப்படின்னு சொல்லி. சோ சந்நியாசம் அப்படிங்கிறது வெளிப்படையா பார்க்கும்போது நமக்கு ரொம்ப உயர்வா வந்து தெரியும். நம்ம சமுதாயத்திலேயே வந்து சன்னியாசிகளுக்கு நம்ம ஒரு உயர்ந்த மரியாதை கொடுக்கறது உண்டு இல்லையா? நம்மளுடைய பாரத கலாச்சாரத்துல எந்த வகையான ஒரு சன்னியாசியா இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு உயர்ந்த மரியாதை கொடுக்கறது நம்மளுடைய பண்பாடு. ஏன்னா அவங்களுடைய அந்த ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது மிக மிக ஒரு உன்னதமானது, உயர்ந்தது. அதுக்கான ஒரு மரியாதை நம்ம எல்லாருமே வந்து கொடுக்குறோம். அர்ஜுனன் இங்க நான் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன். ஏன் கிருஷ்ணர் அதை வந்து பண்ண வேணாம் அப்படிங்கிறாரு அப்படிங்கிறது தான் இங்க அர்ஜுனனுடைய ஒரு சந்தேகம். அதனாலதான் கிருஷ்ணர் கிட்ட சந்நியாசம் உயர்ந்ததா, தியாகம் உயர்ந்ததா? தியாகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமே கிடையாது. என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஒரு பொருள் இருக்கு, அதை இன்னொருத்தவங்க கேட்டாங்க, அவங்களுக்காக அந்த பொருளை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா அந்த தியாகம் ரொம்ப பெரியதுன்னு நம்ம வந்து சொல்ல முடியுமா? தியாகம் கண்டிப்பா உயர்ந்ததுதான், அது இல்லைன்னு கிடையாது. ஆனா ஆஹ் தியாகத்தை விட சந்நியாசம் அப்படிங்கிறது வந்து உலகத்துக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? தியாகம் அப்படிங்கிறதுல கூட சில நேரத்துல நமக்காக சில பண்ணக்கூடிய தியாகம் கூட இருக்கும். அர்ஜுனன் அந்த மாதிரியான ஒரு மனநிலையில கேள்வி கேட்கிறான். பட் கிருஷ்ணர் இங்க என்ன சொல்ல வராரு அப்படிங்கறத நம்ம அடுத்து பார்ப்போம். பட் சந்நியாசம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பௌதிக நோக்கங்களுக்காக செயல்களை துறக்கிறதா இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியமானது. இங்க அர்ஜுனன் வந்து நான் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எனக்கு யுத்தம் பண்ண விருப்பம் இல்ல, அதனால நான் வந்து சந்நியாசம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா. சோ நம்ம கூட வந்து சில நேரத்துல சில செயல்கள்ல இருந்து நம்ம வந்து விலகி இருக்கணும்னு நம்ம வந்து நினைப்போம். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த செயல்ல ஈடுபடணும்ன்ற ஒரு விருப்பம் நமக்கு இல்லாததுனால. இல்லைன்னா நமக்கு வேண்டாதவங்க யாராவது அந்த செயல்ல அவங்களும் வந்து கூட இருப்பாங்க. அதனால நான் வேணான்னு சொல்லுவேன். உண்மையிலேயே அந்த செயல்னால ஒரு தீமை வருது, அதனால வேண்டாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோமா? அதுக்காக நம்ம சொல்ல மாட்டோம். எனக்கு நன்மை இருக்குது, இல்ல அப்படிங்கிறத விட, அதுல எனக்கு பிடிச்சவங்க இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத தான் நம்ம வந்து பார்ப்போம். நமக்கு வந்து நன்மையே கிடைச்சா கூட, நமக்கு பிடிக்காதவங்க இருந்தாங்கன்னா, அது எனக்கு தேவையில்ல அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ அது வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு துறவா தெரியும். இந்த மாரி இவனுக்கு ஒரு நன்மை கிடைக்கிறதா இருந்தா கூட வேணாங்கிறாங்களே அப்படின்னு. அது வந்து ஒரு சந்நியாசம் மாரி தெரிஞ்சா கூட, அது உண்மையான சந்நியாசம் கிடையாது. சோ அதுதான் இங்க அர்ஜுனன் செய்யக்கூடியது.
உண்மையிலேயே தியாகம் அப்படிங்கிறது தான் உயர்ந்தது அப்படின்னு இங்க கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. ஏன்னா தியாகம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு செயலை செஞ்சு அந்த செயலுடைய ஒரு பலன் எனக்கு தேவையில்ல, அது வந்து வேறவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது இன்னும் ஒரு உயர்ந்த நிலை சந்நியாசத்தை விட. ஏன்னா சந்நியாசம் அப்படின்னா எந்த ஒரு செயலையுமே செய்யாம வந்து இருக்கிறது. அப்போ நமக்கு எந்த ஒரு செயலுடைய விளைவு மேலேயும் ஒரு ஒரு உரிமை நமக்கு வந்து வராது. ஏன்னா நம்ம தான் செயலே செய்யலையே. அப்புறம் எப்படி அத நம்ம வந்து ஓன் பண்றது அதோடைய ரிசல்ட்ட? அப்போ நேச்சுரலாவே அதுல வந்து தியாகம் இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா செயலே செய்யாததுனால. ஆனா, எப்போ ஒரு செயல் நான் கடினமாக வந்து உழைத்து ஒரு செயல செஞ்சுட்டு, அதிலிருந்து வரக்கூடிய ஒரு பலனை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஸோ அதனால தியாகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. அந்த தியாகம் அப்படிங்கிறது தான் நிஷ்காம கர்ம யோகம். ஏன் இத வந்து கர்ம மற்றும் ஞான யோகம்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னா, கடமைய செய்துட்டு பலனை எதிர்பார்க்காம இருக்கிறது என்னது? நிஷ்காம கர்மயோகம். அதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். சந்நியாசம் எடுக்கிறத விட நீ என்ன பண்ணு? கர்மயோகம் பண்ணு. நிஷ்காம கர்மயோகம் பண்ணு. அப்படிங்கிறது தான் இங்க கிருஷ்ணர் வந்து எதிர்பார்க்கிறார். ஸோ அதுக்கு நம்ம அதுல என்ன வாழ்க்கைக்கான பாடம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ அர்ஜுனன் இந்த கர்மயோகத்த பத்தி 3வது அத்தியாயத்திலயும் கேள்வி கேட்டான். 5வது அத்தியாயத்திலயும் கேள்வி கேட்டான். இப்போ 18வது அத்தியாயத்திலயும் கேள்வி கேட்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு விஷயத்துல தெளிவு கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தொடர்ந்து அதுக்கான கேள்விகள நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்டோம்னா நம்மள வந்து ஆ அறிவாளின்னு நெனைப்பாங்க. தொடர்ந்து கேள்வியா கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா, நமக்கு வந்து நம்மள ஏதோ ஆ அந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ட் இல்லன்னு நெனைப்பாங்களோ! அப்படின்னு நம்ம நெனைச்சுட்டு கேள்வி கேட்காம இருக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. கேள்வி கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த கேட்கிற வரைக்கும் தான் நம்ம வந்து முட்டாளா இருப்போம். கேள்வி கேட்கலன்னா, அது கேட்காத வரைக்கும் நம்ம முட்டாளாவே தான் இருப்போம். ஸோ, அதனால தான் வந்து கேள்வி கேட்றணும். கேட்கறதுனால வந்து தப்பில்ல. கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த டைமோட நம்மளுடைய அந்த இக்னரன்ஸ்ங்கிறது போயிரும். அதனால அது நல்லது அப்படிங்கிறத இங்க நம்ம இந்த அர்ஜுனனுடைய உதாரணத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. இப்போ அர்ஜுனன் எது வந்து உயர்ந்ததுன்னு கேட்டா, கர்மமா சாரி சந்நியாசமா, தியாகமா அப்படின்னு கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? அவருடைய ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா, ஏதான்யபீத்து கர்மாணி சங்கம் யத்வா பலானி ச கர்த்தவ்யானீதி மே பார்த்த நிஷ்சிதம் மதம் உத்தமம். மொழிபெயர்ப்பு: இத்தகு செயல்கள் அனைத்தும் பற்றுதலின்றி எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்யப்பட வேண்டும். இவற்றை ஒரு கடமையாக செய்ய வேண்டும். பிரதாவின் மைந்தனே, இதுவே எனது முடிவான அபிப்பிராயம் ஆகும். ஸோ கிருஷ்ணர் வந்து ஃபைனலா அந்த நிஷ்காம கர்மயோகம், அதாவது வந்து எந்த செயலை செய்தாலும் கூட செய்ததுக்கு அப்புறமாவும் அதுல இருந்து ஒரு பலனை எதிர்பார்க்காம இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட இருந்து மட்டும் இல்ல, நம்ம எல்லார்கிட்ட இருந்துமே எதிர்பார்க்கிறார். ஸோ பொதுவா நம்ம வந்து ஒரு செயலை செய்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த செயலுக்கான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து வரதான் செய்யும். ஆனா, இங்க கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு, நம்ம பலனை எதிர்பார்க்காம செய்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து என்ன ஆக முடியும்? அதோடைய அந்த பற்றுதல்ல இருந்து நம்ம வந்து தப்பிக்க முடியும். அந்த ரிசல்ட்ல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு கிருஷ்ணர் இங்க வந்து சொல்றாரு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு சோல்ஜர், மிலிட்டரி சோல்ஜர், ராணுவ வீரர். அவர் வந்து பார்டர்ல வந்து ஆப்போசிட் ஆர்மி எனிமீஸ் அவங்கள பார்த்து வந்து ஃபயர் பண்றாரு. பல பேர வந்துட்டு அவர் வந்து கொல்றாரு. அப்போ அவருடைய அந்த திறமைய பாராட்டி என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்ல அவருக்கு வந்துட்டு மெடல் குடுப்பாங்க. இப்ப அதே நபர் வீட்டுக்கு வர்றாரு. பக்கத்து வீட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம். அதனால என்ன பண்றாரு, பக்கத்து வீட்ல அந்த ப்ராப்ளம் பண்ண நபர வந்து ஷூட் பண்ணிடுறாரு. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அவர வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அவருக்கு பனிஷ்மென்ட் குடுப்பாங்க. ஒரே நபர் தான். அங்க பார்டர்ல ஃபைட் பண்ணும்போது அவருக்கு மெடல் குடுத்தாங்க. இங்க வீட்டுக்கு வந்துட்டு இங்க நெய்பர்ஸோட ஃபைட் பண்ணும்போது அவர அரெஸ்ட் பண்ணாங்க. ஏன்? ஏன்னா பார்டர்ல ஃபைட் பண்ணும்போது அவர் வந்து நாட்டுக்காக பண்ணாரு. அவர் தனக்காக பண்ணல. அது வந்து பலனை எதிர்பார்க்காம அவர் தன்னுடைய கடமைய செஞ்சார். ஸோ அதனால அவருக்கு வந்து மெடல். ஆனா இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன் அவருக்கு பனிஷ்மென்ட்? ஏன்னா அது அவருக்காக பண்ணார். தன்னுடைய வீட்டுக்காகன்னு பண்ணார். அதனால வந்து என்னாச்சு? அவருக்கு பனிஷ்மென்ட். ஸோ அதனால இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? எந்த ஒரு செயலையும் செய்றது வந்து ஒரு ப்ராப்ளம் இல்ல. ஆனா அந்த செயலை செய்யும்போது நம்ம எந்த மாரியான ஒரு மனநிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறது தான்
முக்கியமா வந்து கருதப்படுது. அந்த செயலை செய்யும்போது நான் அனுபவிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மனநிலையில நம்ம வந்து செயலை செய்யும்போது, அதுக்கான பலனை நம்ம அனுபவிக்க வேண்டியதாயிருது. ஆனா, அதே செயல அந்த செயல்னால வரக்கூடிய அந்த ஒரு ரிசல்ட்ட நான் அனுபவிக்கணும்னு இல்லாம, அத நான் ஒரு கடமையா நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னா, அதனுடைய ரிசல்ட்னால நம்ம பாதிக்கப்பட மாட்டோம்ங்கிறது தான் கிருஷ்ணர் இங்க இறுதியா நமக்கு சொல்றாரு. அதுக்கப்புறமா கிருஷ்ணர் அந்த ஒரு செயல் அது நடக்கணும் அப்படின்னா, அதுக்கு யாரெல்லாம் காரணமா இருக்கிறா அப்படிங்கிறத இங்க வந்து நமக்கு சொல்றார். ஸ்லோகம் 14. அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணம் ச பிருதக்விதம் விவிதாஸ்ச பிருதக் சேஷ்டா தெய்வம் சைவாத்ர பஞ்சமம். மொழிபெயர்ப்பு. செயலுக்கான இடம், செய்பவன், பல்வேறு புலன்கள், பலதரப்பட்ட முயற்சிகள், இறுதியாக பரமாத்மா. இவையே செயலுக்கான 5 காரணங்கள் ஆகும். சோ எந்த ஒரு செயல் நடக்குது அப்படின்னு சொன்னாலும், அந்த செயல் நடப்பதற்கு இந்த 5 முக்கியமான காரணங்கள் இருக்கு. யாரு? முதல் காரணம் வந்து உடல். இந்த உடல்னு ஒண்ணு இருந்தா தான் ஒரு செயலை செய்யவே முடியும். உடல் இல்லைன்னா செயல் செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்லையா? அந்த ஜீவாத்மா ஃபங்ஷன் ஆகணும் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு வந்து ஒரு தேகம் அப்படிங்கிறது தேவை. தேகம் இல்ல அப்படின்னு சொன்னா அந்த ஆத்மா ஃபங்ஷன் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, ஆத்மா வந்து ஆன்மீகமானது. சோ அந்த ஆன்மீகமான ஆத்மா ஃபங்ஷன் ஆகுறதுக்கு இந்த இடத்துல பௌதிகமான ஒரு தேகம் வந்து வேணும். அந்த தேகம் இல்ல அப்படின்னு சொன்னா பௌதிக உலகத்துல ஃபங்ஷன் ஆக முடியாது. சோ முதல்ல தேகம். அதுக்கப்புறமா ஆத்மா. அந்த ஆத்மா உள்ள இருந்தா தான் தேகம் வந்து ஃபங்ஷன் ஆகும். ஆத்மா ஃபங்ஷன் ஆகுறதுக்கு தேகம் தேவை. தேகம் ஃபங்ஷன் ஆகுறதுக்கு ஆத்மா தேவை. ஆத்மா இல்லைன்னா தேகம் இருந்தும் தேகத்தால ஃபங்ஷன் ஆக முடியாது. அதுக்கப்புறமா அதுல வந்து புலன்களும் தேவை. புலன்கள் இல்ல அப்படின்னு சொன்னா, அப்போ குறிப்பிட்ட செயல்களை செய்யறதுக்கு முடியாம போயிரும். இப்ப கால் இருக்கு. கால் இல்ல அப்படின்னு சொன்னா ஒருத்தர்னால நடக்க முடியுமா? ஓட முடியுமா? அந்த ஒரு செயல் பண்ண முடியாம போயிருது. சோ அதனால அந்த புலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். புலன்கள் இல்லாம ஒரு செயல் அடையாது. பூரணமா செய்ய முடியாது. அதுக்கப்புறமா அந்த செயலை செய்யறதுக்கான ஒரு முயற்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த முயற்சி அப்படிங்கிறது அடுத்த ஒரு முக்கியமான காரணம். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல கடைசியா பரமாத்மா வந்து என்ன பண்றாரு? அந்த செயலை செய்யறதுக்கு அவங்களுக்கு அந்த சக்திய வந்து குடுக்குறாரு. இந்த ஜீவாத்மா என்னதான் முயற்சி செஞ்சா கூட, அந்த செயலை செய்யறதுக்கான ஒரு சக்தி பகவான் குடுத்தா தான் செய்ய முடியும். குடுக்கலன்னா அவங்களால வந்து செய்ய முடியாது. சோ அதனால எந்த ஒரு செயல் நடந்தாலும் அதுக்கு பின்னாடி இந்த 5 காரணம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அது தெரியாம ஒரு செயலுக்கு நம்ம வந்து தனிப்பட்ட முறையில நம்மளையே வந்து காரணமா நம்ம வந்து நினைச்சுக்க கூடாது. அஃப்கோர்ஸ் ஆத்மா வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. ஏன்னா ஆத்மாவுடைய ஒரு தீவிரமான ஒரு ஆசை. அதுதான் வந்து என்ன பண்ணுது, இங்க பலவிதமான செயல்கள்ல ஈடுபடுத்துவதற்கு அது முக்கிய காரணமா இருக்கு. சோ அதனால நம்ம வந்து ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு பின்னாடி இந்த 5ம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. சோ இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, செயல்கள் நடப்பதற்கான மற்ற காரணங்களை நம்மால் காண முடியாவிட்டால் நாம் குருடர்களே. அதாவது பலவிதமான செயல்கள் இந்த உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. நம்மளும் பல செயல்கள்ல வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா, அதுக்கான ஒரு நேரடியான ஒரு காரணத்த நம்மளால பார்க்க முடியல அப்படிங்கிறதுக்காக, இல்ல அத என்னால உணர முடியல அப்படிங்கிறதுக்காக, நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, அந்த செயல அந்த செயலுக்கான ஒரு ஆ என்ன சொல்றது? அந்த செயலுக்கான ஒரு காரணம் இல்லன்னா அதோடைய விளைவ நம்ம என்ன பண்ண முடியாது, வேற ஒருத்தர் மேல வந்து நம்ம சுமத்த முடியாது. ஏன்னா, எல்லாத்துக்கும் பின்னாடியும் யார் இருக்கிறா? பரமாத்மா அப்படிங்கிறவரு கடைசியா அவர் இருக்கிறாரு. அவரு தான் வந்து என்ன பண்றாரு? ஒரு செயல் நடக்கிறதுக்கு இறுதி காரணமா இருக்கிறாரு. அப்போ பகவான்ங்கிறவரு வந்து ஒரு செயல் நடத்துறதுக்கு அவர் காரணத்த அவர் வந்து ஒரு சக்திய குடுக்கல அப்படின்னா, அந்த செயல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப நம்ம எப்படி வந்து தனிப்பட்ட முறையில இன்னொருத்தர வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியும்? இவர்னால எனக்கு இது ஆச்சு, அவர்னால எனக்கு இது ஆச்சுன்னு. அது நடப்பதற்கு பகவான் அனுமதி குடுத்திருக்கிறார் இல்லையா? சோ, அதனால நம்ம தனிப்பட்ட நபர்களுக்கு மேல வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. பகவான் அத நடக்க விட்டுருக்கிறாரு அப்படின்னா, ஏன் விட்டாரு? எனக்கு ஒரு கெடுதல் நடக்கணும்னு, கெடுதல் பண்ணணும்னு
ஒருத்தனுக்கு எதுக்கு அனுமதி கொடுக்கணும் பகவான்? ஏன்னா அதன் மூலமா பகவான் என்னுடைய கர்ம வினையை கழிக்கிறதுக்காகவும், அதுல இருந்து நான் வந்து சில நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காகவும் பகவான் எனக்கு அதை கொடுக்குறாரு அப்படிங்கிறத நாம வந்து தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு குருடர்கள் மாதிரி இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம்னு என்ன பண்ணுவோம்? தனிப்பட்ட ஒரு விரோதத்தை நம்ம வந்து வளர்த்துக்கிட்டு இருப்போம். அதுதான் இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அடுத்த ஒரு முக்கியமான காரணம். பரமாத்மா வந்து ஆஹ் பின்புறமா, அதாவது ஒரு பின்னாடி இருந்து அவர் சக்தியை கொடுக்கறதுனாலதான் நம்ம எல்லா ஆஹ் காரியங்களையும் நம்ம செய்யறதுனால நம்ம தான் வந்து தனிப்பட்ட முறையில ஒரு காரியத்தை செய்தோம் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தினால கிடைத்த ஒரு வெற்றியோ மகிழ்ச்சியோ அதை நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. தோல்வியையோ நம்ம வந்து கண்டு நம்ம வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா இரண்டுமே பகவானுடைய ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது இருக்கு. அந்த 5 விஷயங்கள்ல 5 காரணங்கள்ல நான் ஒரே 1% தான். அதுக்கப்புறமா இன்னும் 4% இருக்கு. சோ அதுல முக்கியமா பகவான்றவரும் ஒருத்தர் இருக்கிறார். அதுல எதுவும் நமக்கு கோஆபரேட் பண்ணல அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த விஷயம் நடக்காம தான் போகும். அப்ப அத நினைச்சு நம்ம வந்து எப்படி வருத்தப்பட முடியும்? பகவானே எனக்கு ஒரு விஷயம் வந்து பண்ண வேணாம்னு நினைக்கிறாரு அப்படின்னா, அது எனக்கு ஏன் நடக்கலன்னு நான் வருத்தப்பட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்ல. பகவான் தான் சக்திய குடுத்து எனக்கு ஒரு விஷயத்த வந்து செய்ய வைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அத நினைச்சு நான் பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? பகவான் சக்தி குடுக்கலன்னா, அத நான் செஞ்சிருக்கவே முடியாதே! அதனால இந்த 2க்குமே நம்ம வந்து சந்தோஷப்படவோ, இல்ல வருத்தப்படவோ வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத இந்த முதல் பிரிவுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த பிரிவுல எப்படி இந்த முக்குணங்கள் நம்மள வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. முக்குணங்களுடைய கண்ட்ரோல்னால நம்ம என்னென்ன மாரியான விஷயங்கள்லாம் எப்படியெல்லாம் நம்ம ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோங்கிறத இங்கே கிருஷ்ணர் சொல்றாரு. ஸோ ஏற்கனவே 17வது அத்தியாயத்திலே இது நம்ம வந்து நெறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால இந்த அத்தியாயத்துல கொஞ்சம் நம்ம வந்து சிம்பிளா தான் பார்க்க போறோம். இந்த முக்குணங்களுடைய ஒரு ஒரு எஃபெக்ட், அதோடைய விளைவு என்ன? அதோடைய எண்ட் ரிசல்ட் என்ன? அப்படிங்கிறத மட்டும் தான் இந்த பிரிவுல நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த முக்குணங்கள்னால கிடைக்கக்கூடிய ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கு? இந்த முக்குணங்கள்னால நமக்கு கிடைக்கக்கூடிய புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் அது எப்படி இருக்கு? முக்குணம்னா நமக்கு தெரியும். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். ஸோ ஒவ்வொரு குணத்திலயும் இருக்கிறவங்களுடைய ஞானம் அதுக்கு ஏத்த மாதிரி வந்து வேலை செய்யும். இல்லையா? ஒரே விஷயத்த இந்த முக்குணங்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள் அவங்கவங்க அந்த குணத்துக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? அத வந்து புரிஞ்சுப்பாங்க. அவ்வளவுதான் அவங்களால வந்து செயல்படவும் முடியும். ஸோ அவங்களுடைய மன உறுதியும் அந்த அளவு தான் இருக்கும். அவங்களுடைய மகிழ்ச்சியும் அதுக்கு ரிலேட்டடா தான் இருக்கும். நல்ல சத்துவ குணத்துல இருக்கக்கூடிய ஒரு நபருடைய உறுதி அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான ஒரு உறுதியா இருக்கும். அவர் வந்து வெளிப்புறமான ஒரு காரணங்கள்னால வந்து என்ன ஆக மாட்டாரு, டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாரு. அவருக்கு வந்து பகவானுடைய ஒரு ஏற்பாடு என்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கிறதுனால, வெளிப்புறமான சில ரிசல்ட்னால வந்து என்ன ஆக மாட்டாரு, அவரு டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாரு. ஆனா அதே இது தமோ குணத்துல இருக்கிற ஆளுங்க, யாரோ ஒருத்தர் சும்மா வந்து, "அதெல்லாம் உன்னால முடியாதுங்க, வேணாம்" அப்படின்னு சொன்னா, சரி நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிருவாரு, அப்படியே வந்து அமைதியாயிருவாரு. அவருக்கு அந்த உறுதி அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ, இது மாரி ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த சத்துவ குணத்துல இருக்கக்கூடிய ஞானம் எப்படி இருக்கும்? ரஜோகுணத்துல இருக்கக்கூடிய ஞானம் எப்படி செயல்படும்? தமோ குணத்துல இருக்கக்கூடிய ஞானம் எப்படி செயல்படும்? இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம இந்த முக்குணங்கள நம்ம வந்து பொருத்தி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம 14வது அத்தியாயத்துல நெறைய நம்ம பார்த்திருக்கிறோம். அதனால இங்க இந்த அத்தியாயத்துல கடைசியா இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது மட்டும் எப்படி முக்குணங்கள்ல செயல்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். முக்குணங்கள்னால வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, சத்துவ குணத்துல வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது, முதல்ல அது நமக்கு வந்து ஒரு விஷம் மாரி தோணும். ஆனா அதுக்கப்புறமா அது முடிவுல அமிர்தம் மாரி இருக்கும். ஸோ எந்த மாரியான செயல் அது அப்படின்னு கேட்டா, தன்னுணர்வுக்கான ஒரு செயல். இப்ப தன்னுணர்வுக்கான ஒரு செயல் அப்படின்னு சொன்னா, இந்த கிருஷ்ண பக்தி ஆ சாதனா அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன பண்றோம்? அதிகாலையில ஒரு அட்லீஸ்ட் 4:30க்கெல்லாம் நம்ம வந்து எந்திரிச்சு என்ன பண்றோம்? காலையிலேயே குளிச்சு, மங்களாரத்தி அட்டெண்ட் பண்ணணும். 16 மாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம பிரயத்தனப்படுறோம். ஆரம்பத்துல அத நம்ம தொடங்கும்போது நமக்கு எப்படி இருக்கு? மிக மிக கடுமையா இருக்கு. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா இது காலையில எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி மாயாப்பூருக்கு ஃபர்ஸ்ட் நான் போயிருந்தேன். என்னைய வந்து ஒரு பக்தர் வந்து கூட்டிட்டு போயிருந்தாரு. ஆ
அங்க வந்து மங்களாரத்தி வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காலங்காத்தால வந்து போன நேரம் வந்து பிப்ரவரி மந்த்து நல்லா கோல்டா வேற இருக்கும். அந்த குளிர்ல வந்து குளிப்பாட்டி அப்படியே வந்து மங்களாரத்திக்கு எழுப்பி கூட்டிட்டு வந்துட்டாங்க. எனக்கு குளிச்சுட்டு வந்தா கூட வந்து மங்களாரத்தியில வந்து நிக்க முடியல. எனக்கு தூக்கம் தள்ளுது. ஐயோ! என்னடா இது! நல்லா தூங்குறவன புடிச்சுட்டு இப்படி கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து வருத்தப்பட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், துளசி ஆரத்தி முடிஞ்ச உடனே ஆட்கள்லாம் பாதி பேர் வெளியில போக ஆரம்பிச்சுருவாங்க இல்லையா? உள்ளுக்குள்ள டெம்பிள் ஹால்ல சாண்டிங் பண்ணக்கூடியவங்க தான் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. நான் என்ன பண்ணேன், ஆல்டருக்கு பின்னாடி அந்த நடந்து வரக்கூடிய ஒரு பாதை இருக்கும். அது நல்லா டார்க்கா இருக்கும். அந்த பக்கமா போயிட்டு கார்னர்ல வந்து என்ன பண்ணேன், நான் பாட்டுக்கு போய் உட்கார்ந்து தூங்கிட்டேன். நம்மளாலலாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. என்னைய கூட்டிட்டு வந்த அந்த பக்தர் வந்து தேடிட்டு இருக்காரு. எங்க இவர காணோம்? மங்களாத்துல மிஸ் ஆயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. நான் வேணும்னே போய் என்ன பண்ணேன், அவர் கண்ணுல படக்கூடாதுன்னு சொல்லி ஒளிஞ்சுட்டு ஒரு இடத்துல மூலையில உட்கார்ந்து தூங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எப்படியும் கண்டுபிடிச்சுட்டாரு, என்னைய தூங்க விடல. ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஆரம்பத்துல இது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விஷம் மாரி தான் தோணுது. காலையில எந்திரிக்க வேண்டியிருக்கே அப்படின்னு சொல்லி. பட் ஆனா இப்போ என்னாச்சு நமக்கு, அந்த மாரி காலையில எந்திரிக்கல, மங்களாரத்தி அட்டெண்ட் பண்ணல, அதிகாலையிலயும் ஜெபம் பண்ணல அப்படின்னு சொன்னா, அந்த நாளே வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து ஒரு டிசப்பாயிண்டடா இருக்கு. ச்சே! இன்னைக்கு வந்து இது பண்ணலையே அப்படின்னு சொல்லி. ஸோ இது சத்துவகுணத்துடைய ஒரு அ விளைவு. அப்புறமா ரஜோகுணத்துல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அது முதல்ல அ அமிர்தம் மாரி இருக்கும். ஆனா, கடைசியில அது விஷமா மாறிடும். அதுக்கு அது என்ன மாரி செயல் அப்படின்னு சொன்னா, புலனின்பம். எந்த ஒரு சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன நம்ம எடுத்துக்கிட்டா கூட, ஆரம்பத்துல அது ரொம்ப ரொம்ப இனிமையா தான் தெரியும். ஜஸ்ட் ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிடுறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட, ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். 2 சாப்பிட்டா பரவால்ல. 3, 4, 5, 10, 20 அப்படி போச்சுன்னா, அது எப்படி இருக்கும் அந்நேரம் கடைசியில? அதுவே விஷமா மாறிடும். ஸோ, அது மாரி எந்த ஒரு புலனின்பமா இருந்தாலும் அதுதான். நம்ம வந்துட்டு மொபைல்ல வீடியோ கேம் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க குழந்தைங்க. ரொம்ப வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சந்தோஷமா இருக்கிற மாரி இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்? அப்புறமா கண்ணாடி போட வேண்டியதாயி போகும். ஏன்னா, அந்த ரேஸ் அவங்களுடைய ஐசைட்ட வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ, அந்த மாரி நமக்கு வந்து என்ன ஆகுது, இந்த புலனின்ப விஷயங்கள் வந்து எப்போதும் நமக்கு துன்பத்த குடுக்கக்கூடியதா இருக்கு, இறுதியில. தமோ குணத்துல இருக்கிறது வந்து எப்படின்னா, அது வந்து மாயையால வந்து வரக்கூடியது. அதுக்கப்புறமா உறக்கம், சோம்பேறித்தனம் இருக்கும். அவங்களுக்கு அந்த ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் அந்த இதுல வந்து வெறும் துக்கம் மட்டும் தான். இன்பம் அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. தமோ குணத்துல பொறுத்தவரைக்கும். அவங்க அந்த தூங்குறதையே வந்து ஒரு ஆனந்தமா நெனச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமோ குணத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து தூக்கம் அப்படிங்கிறது நெறைய பிடிக்கும். அவங்க வந்து நல்லா தூங்குவாங்க. அந்த தூக்கத்துல வந்து ஒரு ஆனந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டா, உண்மையிலேயே அது வந்து ஆனந்தம் கிடையாது. ஆனா அத அவங்க ஆனந்தம்னு நெனப்பாங்க. தூக்கத்துல இருக்கிறது எப்படி ஒரு ஆனந்தமா இருக்க முடியும்? செயல்படாத ஒரு நிலை. அந்த நிலையில என்ன ஆனந்தம் இருக்கு? அதுல வந்து ஒரு விதமான ஆனந்தமும் கிடையாது. ஆனா அவங்க அத ஆனந்தமா நெனைப்பாங்க. அதனால வந்து என்ன நன்மை? ஒரு நன்மையும் கிடைக்காது. தூங்கி, தூங்கி வாழ்க்கை வீணா தான் போகும். அவங்க ஏதாவது வந்து உருப்படியா ஒண்ண சாதிக்க முடியுமா? ஏதாவது வந்து சம்பாதிக்க முடியுமா? இல்ல வந்து ஒரு ஆன்மீக சாதனா தான் ஏதாவது பண்ண முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த வாழ்க்கையே வந்து வியர்த்தமாக போகும். இதுதான் அந்த முக்குணங்கள்னால வரக்கூடிய இன்பங்கள். அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது நமக்கு தேவை. ஆனா, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்ல இருந்தும் நமக்கு அந்த உண்மையான ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குதா? அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஒவ்வொரு செயல்கள்லயும் நம்ம அத வந்து செக் பண்ணணும். அத செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா தான், நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்? சரியான அந்த ஒரு செயல நம்ம வந்து தேர்ந்தெடுக்க முடியும். அத செக் பண்ணல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லா செயல்கள்லயுமே எனக்கு வந்து ஆனந்தம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு அறியாமையில இருப்போம். டிவி பார்த்தா ஹாப்பினஸ்ன்னு நெனைப்போம். ஆ விளையாண்டா நமக்கு வந்து ஹாப்பினஸ்ன்னு நெனைக்கலாம். மூவிக்கு போனா ஹாப்பினஸ்ன்னு நெனைக்கலாம். இந்த மாரி நம்ம பலவிதமான செயல்கள செஞ்சு, அது வந்து ஹாப்பினஸ்ன்னு நம்ம வந்து நெனச்சுட்டு இருப்போம். ஆனா உண்மையிலேயே அது வந்து நமக்கு ஒரு ஆபத்தா தான் இருந்திருக்குமே தவிர, அது ஆனந்தமா இருந்திருக்காது. அத நம்ம வந்து என்ன பண்ணணும்? செக் பண்ணணும் அப்படிங்கிறத இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஃபைனலா கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ம். "ந தத் அஸ்தி பிருத்திவ்யாம் வா
திவி தேவேஷு வா புனः சத்வம் பிரகிருதிஜைர்முக்தம் யத்யேவி ஸ்யாத் த்ரிவிகுணை. இவ்வுலகிலோ உயர்லோகத்திலோ தேவர்களின் மத்தியிலோ ஜட இயற்கையிலிருந்து பிறந்த இந்த 3 குணங்களிலிருந்து விடுபட்டவர்கள் எவரும் இல்லை. இப்போ இந்த 3 குணங்களுடைய ஒரு தன்மை என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தோம். அதனால அர்ஜுனனுக்கு வந்து ஒரு எண்ணம் அப்படின்னு கேட்டா, இந்த முக்குணங்கள் இவ்வளவு தூரம் சக்தி வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களே, அப்போ இந்த முக்குணத்துல இருந்து விடுபட்டவங்க யாருமே இல்லையா அப்படிங்கிறது அர்ஜுனனுடைய சந்தேகம், ஒரு கேள்வி. அதுக்குதான் கிருஷ்ணர் இங்க வந்து என்ன சொல்றாரு, அது யாருமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்த முக்குணங்களுடைய ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இருக்கதான் செய்யும். இந்த முக்குணங்களுடைய பாதிப்பு ஒவ்வொரு விஷயத்திலையுமே இருக்கும். ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டா, சிருஷ்டியினுடைய ஆரம்பத்துல இருந்து இந்த முக்குணங்கள் வந்து இருக்கு. மகத்தத்துவம் அப்படின்னு வந்து ஒரு பௌதிக ஜடசக்தி, மொத்த ஜடசக்தி. அந்த ஜடசக்திக்குள்ள இந்த முக்குணங்கள் அப்படிங்கிறது சிருஷ்டியினுடைய ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. அந்த முக்குணங்களுக்குள்ள இருந்துதான் இந்த மொத்த இந்த பௌதிக பிரபஞ்சமே வந்து சிருஷ்டி ஆகி இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பௌதிக பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துலையும் அந்த முக்குணங்கள்ங்கிறது இருக்கதான் செய்யும். இந்த ஒரு துணியை எடுத்துக்கிட்டோமா, இதுலயும் முக்குணம் இருக்கு. அதனாலதான் வந்து என்ன சொல்றாங்க, அட்லீஸ்ட் கோவிலுக்கு வரும்போது கலாச்சாரமான ஒரு உடையை அணிஞ்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன? ஏன்னா அந்த உடையிலையும் குணம் பிரதிபலிக்கும். நான் ரொம்ப கிளாமரா ட்ரெஸ் பண்ணா அது வந்து என்ன ரஜோ குணமா தமோ குணமாவும் இருக்கும். நான் ரொம்ப வந்து சாத்வீகமான ஒரு உடை அணிஞ்சிருந்தேன் அப்படின்னு சொன்னா, அப்ப கோவிலுக்குள்ள நான் வந்து போகும்போது எனக்கு எப்படி இருக்கும்? அங்க எனக்கு ஒரு அமைதியான ஒரு மனநிலை இருக்கும். நான் பகவானை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா, இந்த கவனம் எங்க இருக்கும்? உடம்பு மேலதான் இருக்கும். ஆண்கள் கிளாமரா ட்ரெஸ் பண்ணா பெண்களுக்கு அட்ராக்டிவா இருக்கும். பெண்கள் கிளாமரா ட்ரெஸ் பண்ணியிருந்தா ஆண்களுக்கு அட்ராக்டிவா இருக்கும். அப்போ என்ன ஆகுது? அங்க பகவானுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டா வந்து டைவர்ட் ஆயிரும். ஆனா நம்ம கேட்டா என்ன சொல்லுவோம்? போட்டிருக்கிற ட்ரெஸ்ல என்ன இருக்கு? உங்க பார்க்கக்கூடிய பார்வையில தானே இருக்கு. அப்படின்னு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? ஏதோ பெரிய தத்துவம் பேசுவாங்க. ஆனா, போட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ் நம்மளுடைய மைண்ட அஃபெக்ட் பண்ணுதுங்கிறது ரியல். அத வந்து யாருமே வந்து மறுக்க முடியாது. ஸோ, இந்த மாரி ஒவ்வொரு விஷயத்திலயுமே வந்து சொல்றேன் நானு. ஒரு லேப்டாப்பா, அதுலயும் அந்த முக்குணம் வந்து இருக்கு. நம்ம ஏதோ நினைக்கலாம், அது வந்து ஒரு ஜட வஸ்து தானே. அதுல எப்படி வந்து குணம் இருக்கும் அப்படின்னு கிடையாது. அதுலயும் குணம் இருக்கு. ஏன்னா, அப்படி இல்லன்னா, ஆ மிளகா இருக்கு, சில்லி. ம். அத சாப்பிட்டா நமக்கு ஏன் வந்து ரஜோகுணம் வந்து அதிகமாகும்? அப்படின்னு ஏன் கிருஷ்ணர் வந்து சொல்றாரு? அது ஒரு ஜட வஸ்து தானே. மிளகாய்ல என்ன உயிரா இருக்கு? அத சாப்பிட்டோம்னா நமக்கு ஏன் வந்து ரஜோகுணம் வரணும்? பால் குடிச்சா சாத்விக குணம் வருங்கிறாங்க. அதுவும் ஜட வஸ்து தான். அப்படின்னா என்ன? எல்லா வஸ்துக்கள்லயும் அந்த முக்குணங்கள் இருக்கிறதுனால தான், அந்த குணம் பர்ட்டிகுலரா ஒரு வஸ்துல வந்துட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வந்து ஆ மேலோங்கி இருக்கு. ஸோ அதனால தான் அந்த இதெல்லாம் நம்ம தவிர்க்கணுங்கிறதுக்காக நமக்கு கிருஷ்ணர் முன்னாடியே வந்து எடுத்து சொல்லியிருக்கிறார். ஸோ அதனால நம்ம இந்த பௌதிக பிரபஞ்சத்துல கம்ப்ளீட்டா இந்த முக்குணத்தினால ஆன இந்த ஒரு உலகத்துல அதோட ஒரு தொடர்புல அத நம்ம அனுபவிக்கணும்னு நம்ம வந்து நினைக்கும்போது, அப்ப என்ன ஆகுறோம்? நம்ம அதோடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கிறோம். அப்படி நினைக்கிற யாரும் அத விட்டு வெளியில வந்தவங்க கிடையாது. இந்த மாரி 14 லோகத்துல எங்க போனாலும் எல்லாரும் அதோடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க அப்படின்னு வந்து கிருஷ்ணர் சொல்றார். அப்படின்னா நம்ம இத விட்டு வெளியிலவே வரவே முடியாதா? அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வரலாம். கண்டிப்பா வர முடியும். அத கிருஷ்ணர் பின்னாடி சொல்றார். அது என்னன்னு அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த குணங்கள்னால நம்ம கட்டுப்படுத்தப்படுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்த குணத்தோடைய கட்டுப்பாட்டுல இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. இந்த மாதிரி ரஜோ குணம், தமோ குணம், சாத்விக குணம் அப்படின்னு முக்குணங்கள் இருக்கு அப்படிங்கிறதே நமக்கு வந்து தெரியாது. அட்லீஸ்ட் நம்ம வந்து இப்போ இந்த பகவத்கீதை படிச்சதுனால நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இந்த மாதிரி முக்குணங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கோபமா இருக்கிறது ரஜோ குணம், அமைதியா இருக்கிறது வந்து சாத்விக குணம், சோம்பேறியா இருக்கிறது தமோ குணம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நான் என்ன பண்ண முடியும்? நான் சோம்பேறித்தனம் வராம என்னைய வந்து பாத்துக்க முடியும். ஒரு தமோ குணத்துக்குள்ள போகாத மாரி என்னைய நான் பாத்துக்க முடியும். கோபம் வராத மாரி என்னைய நான் பாத்துக்க முடியும். இது ரஜோகுணம். இது எனக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ண முடியும்? என்னைய கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு.
அப்ப நான் என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செய்து நான் இந்த குணங்களை விட்டு வெளியில வர்றதுக்கு நான் வந்து முயற்சி செய்ய முடியும். ஸோ அதுக்கு இந்த குணங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு விஷயத்திலும் எப்படி இந்த குணங்கள் நம்மள கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லி. ஸோ அத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ட்ரெஸ் நான் வந்து ஒரு உதாரணம் சொன்னேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அணியக்கூடிய அந்த ஒரு உடை எப்போதும் வந்து சாத்வீகமான ஒரு உடையா இருக்கிறதுக்கு நம்ம வந்து அ கவனம் செலுத்தணும். அந்த மாரியான ஒரு உடைய உடுத்தும்போது நமக்குள்ள சாத்வீக குணம் இருக்கும். ஸோ இந்த மாரி பல விஷயங்கள்ல இது நமக்கு வந்து உதவுது. அத நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு அந்த குணங்களுடைய அந்த நாட் அந்த முடிச்ச என்ன பண்ணணும், ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளாவே அத வந்து கட் பண்ண முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அடுத்தது கிருஷ்ணர் செயல்படுபவர்களே பக்குவமானவர்கள் யாரு அப்படிங்கிற ஒரு பிரிவ வந்து சொல்றாரு. ஏன்னா இப்ப செயல்படுறது கண்டிப்பா அவசியம் அப்படிங்கிறது கிருஷ்ணர் ஏற்கனவே வந்து சொல்லிட்டாரு. அந்த செயல்கள் முக்குணங்கள்ல வேற வேற விதங்கள்ல செயல்படுறோம் அப்படிங்கிறதையும் கிருஷ்ணர் இதுக்கு முந்தின பிரிவுல சொல்லிட்டாரு. இப்போ அந்த செயல்படக்கூடியவர்கள யாரு பக்குவமானவர்கள் அப்படிங்கிறத கிருஷ்ணர் இங்க நமக்கு வந்து சொல்றாரு. ஸோ செயல்படக்கூடியவர்கள்ல பக்குவமானவர்கள் யாரு அப்படின்னு கேட்டா, முதல்ல இந்த 4 சமுதாய வர்ணம் மற்றும் ஆசிரமம் அவங்களுக்கான ஒரு கடமை என்னவோ அத ஒருத்தர் வந்து செய்யணும். அத செய்யறதன் மூலமா தான் ஒருத்தர் வந்து என்ன ஆக முடியும், பக்குவத்த அடைய முடியும். அதன் மூலமா பகவான அடைய முடியும். ஸோ ரொம்ப அ சிம்பிளான ஒரு ஒரு ஃபார்முலா, ஒரு பாதை. ம். நம்மளுடைய சொந்த கடமை என்னவோ, அந்த சொந்த கடமையை செய்ததன் மூலமாவே பகவான அடைய முடியும் அப்படிங்கிறத இங்க பகவானே வந்து சொல்றாரு. யாரும் வந்து சந்நியாசம் எடுக்கணும், குடும்பத்தை விட்டுட்டு போயிரணும் அப்படிங்கிறத பகவான் இங்க கம்பல்சரியா யாருக்கும்னு சொல்லல. அது அவங்களுடைய ஒரு சொந்த விருப்பம். அ அ குடும்ப வாழ்க்கையில வாழ வேண்டான்னு நினைக்கிறவங்க சந்நியாசம் எடுத்துக்கலாம். குடும்ப வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறவங்க குடும்ப வாழ்க்கைய தேர்ந்தெடுத்துக்கலாம். தப்பு இல்ல. அவங்களுடைய அந்த தர்மத்த வந்து கடைப்பிடிக்கணும். அதுதான். அத செய்யும்போது பகவான அடைய முடியுங்கிறது தான் இந்த பிரிவுல நம்ம பார்க்க போறோம். ஸோ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது தான். ஸோ 4 வர்ணம் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும். பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்ரன் அப்படின்னு சொல்லி 4 விதமான பிரிவு சாஸ்திரங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து சமுதாயத்துல இந்த ஒரு பிரிவை நம்ம வந்து சொன்னா, அவங்க மக்கள நம்ம இந்த பிரிவை சொல்லி பாகுபடுத்துறோம். அவங்கள வந்து அடிமைப்படுத்துறோம்ன்ற மாரி வந்து சொல்ல வர்றாங்க. பட் உண்மை அது கிடையாது. இது வந்து பை நேச்சுரலா அவங்க செய்யக்கூடிய ஒரு வேலையினுடைய ஒரு அடையாளம் தானே தவிர, அவங்கள அடிமைப்படுத்துவதற்கான ஒரு அடையாளம் கிடையாது. எப்படி ஒரு கம்பெனில வந்து ஒருத்தர் செக்யூரிட்டியா ஒர்க் பண்ணாருன்னா, அவர செக்யூரிட்டின்னு சொல்றதுனால அவர் வந்து அடிமைப்படுத்தப்படுறாருன்னு அர்த்தமா? கிடையாது. செக்யூரிட்டியா அவர் இருக்கிறதுனால அவர செக்யூரிட்டின்னு நம்ம வந்து சொல்றோம். ஒருத்தர் வந்து மேனேஜரா இருக்கிறதுனால அவர மேனேஜர்ன்னு சொல்றோம். ஒருத்தர் வந்து சிஇஓவா இருக்கிறதுனால அவர சிஇஓன்னு சொல்றோம். இவர வந்து சிஇஓன்னு தான் சொல்லணும்னு சொல்லி எங்கேயும் வந்து யாரும் கட்டாயப்படுத்தல. ஆனா, அவர் அதுக்கான அந்த தகுதியில இருக்கிறதுனால அவர நம்ம வந்து சொல்றோம். ஸோ, அதனால யாருமே வந்து இங்க இந்த பிரிவை வந்து ஒரு அடிமைத்தனமா வந்து நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது அவங்க வேலை செய்வதற்கான இருக்கக்கூடிய ஒரு அடையாளம். அவ்வளவுதான். ஒரு பானை செய்யக்கூடியவர பாட் மேக்கர்ன்னு நம்ம வந்து சொல்றோம். இல்லையா? அவ்வளவுதான். ஸோ, அந்த ஒரு வேலையின் காரணமா அவருக்கு வந்து ஒரு அடையாளம் கிடைக்குது. ஒரு ஆ பில்டிங் கட்டுறவங்கள என்ன சொல்றோம்? பில்டர், இன்ஜினியர் அந்த மாரி சொல்றதுனால அதுல என்ன வந்து ஒரு அவமானம் இருக்க முடியும்? அவங்க செய்யக்கூடிய பணி அது அவங்களுக்கு வந்து அடையாளமா இருக்கு. ஸோ அதுதான் இந்த 4 வர்ணங்களே தவிர, வேற எதுவும் அதுல வந்து பெரிய அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது அங்க எதுவுமே இல்ல. இது நம்ம இந்த சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற விதத்துல நம்ம இத ஏத்துக்கலன்னா கூட, சமுதாயத்துல இது இருக்கதான் செய்யுது. எப்படி வந்து ஒரு கம்பெனின்னு இருந்தா, அந்த கம்பெனில வந்து முதலாளின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணக்கூடியவங்கன்னு இருக்கிறாங்க. அப்புறம் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்கன்னு இருக்கிறாங்க. அப்புறமா வந்து லேபர் ஒர்க் பண்ணக்கூடியவங்கன்னு இருக்கிறாங்க. இந்த ஒரு 4 பிரிவு ஏன் வைக்கிறீங்க? ஏன் அவங்கள வந்து லேபர்ன்னு நீங்க வந்து சொல்லணும்? லேபர்ன்ற ஒரு வார்த்தைய ஏன் பயன்படுத்தணும்? பயன்படுத்தாம இருக்கலாமே! ஏன் இருக்கு லேபர்ன்ற அந்த வார்த்தை? அப்ப அவங்கள வந்து நம்ம அ அவமானப்படுத்துறோம்னு தானே அர்த்தம். அத யாரும் சொல்ல மாட்டாங்க.
அதே அந்த ஒரு டேர்ம் லேபருங்கிற அந்த ஒரு டேர்ம் சம்ஸ்கிருதத்துல சூத்ரா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து போக்கடி தூக்கிடுவாங்க. எங்களெல்லாம் சூத்திரர்கள்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ரெண்டும் ஒண்ணுதான். ஏன் லேபர்னு சொன்னா என்ன, சூத்ரான்னு சொன்னா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். லேபரா இருக்கிறதுனால லேபர், லேபர் வேலை பாக்குறதுனால சூத்ரா. உடனே யார் அதை பார்க்கணும்னு யாரும் கட்டாயப்படுத்தினாங்களா? சோ மாடர்னா வந்துட்டு நம்ம வேற வேற பேர் வேணா வச்சுக்கலாம். ஆனா பொசிஷன்ங்கிறது அதேதான். செக்யூரிட்டிக்கு வந்துட்டு ஒரு கம்பெனியோடைய சிஇஓ வந்துட்டு சல்யூட் அடிப்பாரா? எங்கேயாவது அடிக்கிறாங்களா? இவ்வளவு தூரம் வந்துட்டு பேசக்கூடியவங்க யாராவது அதை வந்து பண்ணணும்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரைக், ஒரு போராட்டம் பண்ணுவாங்களா? ஒரு கம்பெனில இருக்கக்கூடிய செக்யூரிட்டியும் அந்த கம்பெனி ஓனர் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாராவது ஸ்ட்ரைக் பண்ண முடியுமா? வாய்ப்பே கிடையாது இல்லையா? பட் இது வந்து அதை ஏத்துக்குவாங்க. ஆனா அதே இது சாஸ்திரத்துல சூத்திரர்கள்னு சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு உடனே வந்து கொந்தளிச்சிருவாங்க. இங்க அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக அது அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தல. அவங்க யார் எல்லாரையுமே பகவான் எல்லாருக்குமே சமமானவர், எல்லாருமே பகவானுடைய குழந்தைங்க. சோ எல்லாருக்கும் பகவானுக்கு பக்தி பண்றதுக்கு உரிமை இருக்கு. எல்லாரும் பகவானுக்கு வந்து சேவை செய்யறதுக்கு உரிமை இருக்கு. அதை யாருமே தடுக்கவே இல்லையே. அதை பண்ணலாமே. ஆனா அது பண்ண மாட்டாங்க. சோ இந்த மாதிரி 4 வர்ணத்துக்குரிய அந்த கடமைகளை வந்து நம்ம சரியா செய்யறதுனால நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம பகவானை வந்து அடைய முடியும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க இந்த 4 வர்ணங்கள் அப்படிங்கிறது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 4 முக்கியமான பாகங்களை வந்து குறிக்கக்கூடியது. பிராமணர்கள் அப்படிங்கிறவங்க தலைப்பகுதியை குறிக்கிறதாகவும், சத்திரியர்கள் அப்படிங்கிறவங்க வந்து கையும், அப்புறமா வந்து வைசியர்கள் வந்து வயிற்று பகுதியும், சூத்திரர்கள் அப்படிங்கிறவங்க கால் பகுதியும் குறிக்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு அப்படின்னா, இந்த ஒரு உடல்ல இந்த அங்கங்கள் எல்லாமே வந்து முக்கியமானதா. எது உயர்ந்தது எது தாழ்ந்ததுன்னு என்ன இருக்கு, எல்லாமே ஒரே உடல்ல இருக்கக்கூடிய ஒரு அங்கம். எல்லாமே சேர்ந்து பணி செஞ்சா அந்த தேகமானது ஒரு பூர்ணமா வந்து பணி செய்யும். அது மாதிரி சமுதாயத்துல இந்த 4 பேரும் சேர்ந்து பூர்ணமா சேர்ந்து வேலை செய்யும் போது அது ஒரு பூர்ணமான ஒரு ரிசல்ட்டை அது வந்து கொடுக்கும். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, செய்யும் தொழிலில் திருப்தி அடைவது எவ்வாறு அப்படிங்கிறத நமக்கு இங்க கிருஷ்ணர் நமக்கே வந்து சொல்லி கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம அதை பண்ணா போதும். எனக்கு செக்யூரிட்டி வேலை தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா நான் அதை தான் பண்ண முடியும். நான் செக்யூரிட்டி வேலை பார்க்க முடியாது, நானும் சிஇஓவா தான் ஆவேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுதி இருந்தா நான் ஆல்ரெடி ஆகியிருப்பேன். நான் ஏன் வந்துட்டு செக்யூரிட்டி வேலையில வந்து ஜாயின் பண்ணேன்? சோ அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஒரு கடமையை செஞ்சு அதுல நம்ம சந்தோஷமா இருக்கணும். எத்திருச்ச லாப சந்துஷ்டோன்னு கிருஷ்ணர் ஏற்கனவே சொன்னார். நம்மளுடைய கடமையினால நமக்கு என்ன கிடைக்குமோ அதனால நம்ம வந்து திருப்தியா இருக்கணுமே தவிர, நம்ம மத்தவங்கள பார்த்து தமிழ்ல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பூனை என்னது, புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. புலி அது புலிதான். புலி கொஞ்சம் பூனை வந்து பாக்குறதுக்கு குட்டியா இருக்கும்போது புலிக்குட்டியும் பூனைக்குட்டியும் ரெண்டையும் ஒண்ணா வச்சாங்கன்னா பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒண்ணா இருக்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா புலியுடைய சுபாவம்ங்கிறது வேற, அதோடைய பவர் அப்படிங்கிறது வேற. பூனையுடைய சுபாவம்ங்கிறது வேற, அதோடைய பவர் அப்படிங்கிறது வேற. சோ அதனால வந்து பூனை என்ன பண்ணக்கூடாது, நானும் புலி மாதிரியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல சூடு போட்டுக்கிட்டா பூனை வந்து புலி ஆக முடியுமா? ஆக முடியாது. ஏன்னா அதோடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான். சோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், நம்மளுடைய ரியாலிட்டி, நம்மளுடைய அந்த உண்மை தன்மை என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அதுல நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ கிருஷ்ணர் இங்க செயல்படுவதன் மூலமாவே நம்ம பக்குவம் அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்றோம். எப்படி அப்படின்னு கேட்டா, எப்படி நம்ம செய்யக்கூடிய செயல் மூலமாவே நம்ம பக்குவம் அடைய முடியும், நம்ம கடமைகள் மூலமாவே அப்படின்னு கேட்டா, யாரிடமிருந்து எல்லா உயிர்வாளிகளும் தோன்றுகின்றனரோ, யார் எல்லா இடங்களிலும் பரவியுள்ளாரோ அந்த இறைவனை தனது சொந்த கடமையை செய்வதால் வழிபட்டு மனிதன் பக்குவத்தை அடைய முடியும். கிருஷ்ணர் இங்க ரொம்ப தெளிவா வந்து சொல்றார். நம்மளுடைய கடமை என்ன, அந்த சொந்த கடமை, நமக்குன்னு ஒரு சொந்த கடமை இருக்கு. நம்மளுடைய வர்ணம் இல்ல ஆசிரமம் அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு வந்து ஒரு கடமை இருக்கு. அந்த கடமையை நம்ம வந்து பர்ஃபெக்டா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த கடமை மூலமா பகவானை வழிபட முயற்சி பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தர்மஸ்வனுஷ்டித பும்சாம் விஸ்வக்ஷேன கதாஸ்மி நோத்பாதையத் எதிரிதிம் ஸ்ரமயேவகி கேவலம். நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு கடமையானது அது பகவானுக்கு மேல வந்து ஒரு பக்தியை ஏற்படுத்தல அப்படின்னு சொன்னா அது ஸ்ரமயேவகி கேவலம்.
அது வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு பாகவதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால நம்ம கடமையை செய்யணும். அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அந்த கடமை மூலமா பகவானுக்கு பக்தி பண்ணணும். பகவானுக்கு பக்தி பண்றதுக்கு அந்த கடமை உதவணும். அது உதவல அப்படின்னு சொன்னா அந்த கடமை வியர்த்தம், வேஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த கடமை பக்தி செய்வதற்கு அனுகூலமானதா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம வந்து என்ன பண்றோம், பெரும்பாலான நேரத்துல கடமைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோமே தவிர, எங்கெங்க எங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையில இதெல்லாம் வந்து கோவிலுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு எங்க நேரம் இருக்கு, ஜெபம் பண்றதுக்கு எங்க நேரம் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, அப்படிப்பட்ட அந்த கடமை தேவையில்லை அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நம்ம பகவானுக்கு பக்தி பண்ண மாட்டோம். பகவானுக்கு பக்தி பண்ணலைன்னா அப்ப இன்னொரு பிறவி நம்ம வந்து பிறக்கணும். இன்னொரு பிறவி பிறந்து இதே மாதிரியே வந்து நம்ம கஷ்டப்படணும். அது தேவையா நமக்கு? இப்போ வந்து கடமைக்காக வந்துட்டு ஒரு ரொம்ப பிஸியா இருக்கிறவங்க, அத வந்து ரொம்ப வந்து ஒரு ப்ரைடா நினைக்கக்கூடியவங்க எல்லாம் அறியாமையில இருக்கிறாங்க. அவங்கலாம் அடுத்து இன்னொரு ஒரு ஜென்மம் எடுக்க போறாங்கங்கிறது அவங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. அத புரியாமலே வந்துட்டு நாங்கலாம் ரொம்ப பிஸின்னு நினைச்சுக்கிறாங்க. பிஸி இல்ல. அவங்கலாம் ரொம்ப பாவம். அடுத்த ஒரு பிறவி பிறக்க போறாங்க. ஆனா யாரு ஒருத்தவங்க வந்துட்டு தன்னுடைய கடமையை பக்தி செய்வதற்கு இடைஞ்சல் இல்லாத மாரி பார்த்துக்கிறாங்களோ, அவங்க என்ன ஆகுறாங்க? அவங்க தான் இன்டெலிஜென்ட். அவங்க வந்து இந்த பிறவிலேயே பகவான வந்து அடையறாங்க. அதுதான் இங்க வந்து கிருஷ்ணர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்ல, மற்றவரது கடமையை ஏற்று அதனை பக்குவமாக செய்வதை விட முறையாக செய்யாவிட்டாலும் தனது சொந்த கடமையில் ஈடுபட்டிருப்பதே சிறந்தது. ஒருவனது இயற்கைக்கு ஏற்ப விதிக்கப்பட்ட கடமைகள் பாவ விளைவுகளால் என்றும் பாதிக்கப்படுவது இல்லை. ஸோ எனக்குன்னு வந்து எந்த ஒரு கடமை விதிக்கப்பட்டிருக்கோ, அத நான் தப்பும் தவறுமா செஞ்சா கூட வந்து பிரச்சனை இல்ல. அதனால எனக்கு முக்தி தான் கிடைக்குமே தவிர பாவம் வராது அப்படின்னு கிருஷ்ணரே இங்க வந்து கேரண்டி குடுக்குறாரு. ஏன்னா அர்ஜுனன் இங்க வந்து பயப்படுறான். என்னுடைய கடமை வந்து சத்திரியன் தான். நான் வந்து யுத்தம் பண்ணலாம். ஆனா அந்த யுத்தத்தினால எனக்கு பாவம் வந்துருமோ அப்படின்னு. அதனாலதான் கிருஷ்ணர் இங்க வந்து என்ன சொல்றாரு, உன்னுடைய தர்மம் அதுதான் அப்படிங்கும்போது அதை நீ பண்ணு. அதனால உனக்கு பாவம் வராது அப்படின்னு வந்து இங்க கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மட்டும் இல்ல நமக்கும் வந்து கேரண்டி கொடுக்குறாரு. சோ நமக்குன்னு ஒரு தர்மம் இருக்கலாம். அந்த தர்மத்தினால நமக்கு பாவம் வராது. அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம தர்மத்தை விட்டுட்டு இன்னொரு ஒரு தர்மம் உயர்ந்ததா இருக்குன்னு சொல்லி நம்ம அதை கடைபிடிக்கிறதுக்காக நம்ம ஜம்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே நமக்குன்னு வந்து ஒரு யுனிக்னஸ் இருக்கு. நான் யாரு, என்னுடைய சொந்தமான ஒரு ஐடென்டிட்டி அப்படிங்கிறது இருக்கு. அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணா போதுமே தவிர நம்ம இன்னொருத்தவங்களை வந்து காப்பி பண்ணணுன்ற ஒரு அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்றோம், யாராவது ஒரு பொலிட்டிக்கல் லீடர் நமக்கு வந்து பிடிச்சிருக்குன்னா அவங்கள மாதிரி நம்ம பர்சனாலிட்டியை மாத்திக்க முயற்சி பண்றோம். இல்ல யாராவது வந்து ஒரு ஆக்டர்ஸ் நமக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அவங்கள மாதிரி நம்ம பர்சனாலிட்டியை வந்து மாத்திக்க முயற்சி பண்றோம். இல்ல அவங்கள மாதிரியே வாழ்க்கையில ஆகணும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் வந்து நமக்கு சரிப்பட்டு வராது. அது நடக்காது. அந்தந்த பர்சனாலிட்டிங்கிறது அது அவங்கதான். இன்னொருத்தர் அவங்கள மாதிரி ஆகுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஐடென்டிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுதான் ரியலான ஒரு பியூட்டி. அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா சந்தோஷமா இருக்கலாம். ஸோ அடுத்த பிரிவுல அடுத்து பகவான் எப்படி அந்த கடமை மூலமா அவரை அடையிறது அப்படிங்கிறதையும் இங்க ஃபைனலா வந்து சொல்றாரு. பக்தியா மாம் அபிஜானாதி யாவான் யஷாஸ்மி தத்பதக ததோ மாம் தத்பதோ ஜாத்வா விஷதே தத்தனந்தரம். மொழிபெயர்ப்பு. பக்தி தொண்டால் மட்டுமே என்னை முழுமுதற் கடவுளாக உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்ள முடியும். என்னை பற்றிய முழுமையான உணர்வை அத்தகு பக்தியினால் அடையும் போது இறைவனின் திருநாட்டிற்குள் நுழைய முடியும். சோ இந்த கடமையை செய்து கொண்டே நம்ம என்ன பண்ணணும், பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணணும். இப்ப சிலர் பார்க்கலாம், அவங்க வந்து கடமையும் செய்வாங்க, வேற விதமான ஒரு ஆன்மீக பயிற்சி செய்வாங்க. அததான் கிருஷ்ணர் இங்க வந்து ரொம்ப தெளிவா வந்து சொல்றாரு. கடமையை கரெக்டா செஞ்சு அதே நேரத்துல நீ வேற விதமான ஒரு ஆன்மீக பயிற்சியை நீ பண்ணணும்னு முயற்சி பண்ணாத. என்ன பண்ணு, பக்தி பண்ணு அப்படின்னு கிளியரா இங்க கிருஷ்ணரே வந்து சொல்லி கொடுத்துறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி தியான யோகத்தை பத்தி சொல்லியிருக்கிறார். அங்க அஷ்டாங்க யோகத்தை பத்தி கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார். ஏன் கிருஷ்ணர் இங்க வந்து அந்த அஷ்டாங்க யோகத்தை பத்தி சொல்லல? உன்னுடைய கடமையை செஞ்சுட்டு நீ வந்து அஷ்டாங்க யோகம் பண்ணுன்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்கலாமே, சொல்லலையே. இல்ல கர்மயோகத்தை பத்தி சொன்னார், நீ கர்மயோகமே பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே, அதையும் சொல்லல. கிருஷ்ணர் ஸ்பெசிபிக்கா இங்க வந்து என்ன சொல்றாரு, பக்தி பண்ணு, உன்னுடைய கடமையும் செய்து பக்தியும் செய்து அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணலாம், என்னை நீ வந்து அடையலாம் அப்படின்னு இங்க கிருஷ்ணர் ரொம்ப தெளிவா வந்து சொல்றாரு. ஏன்னா
இந்த உலகத்துல பலவிதமான பாதைகள் இருக்கிறது நம்ம வந்து பார்க்கிறோம். ஸ்பிரிச்சுவல் பாத். ஆனா அது எல்லாமே வந்து நமக்கு வெற்றியை குடுக்குமா அப்படின்னு கேட்டா, அந்த வெற்றியை குடுக்க வேண்டியது பகவான் தானே! அந்த பகவானே இங்க வந்து சொல்றாரு, "நீ பக்தி பண்ணு போதும்" அப்படின்னு. அப்ப ஏன் நம்ம வேற வேற ஒரு பாதைய நம்ம வந்து தேடி ஓடணும்? ஸோ பக்தியே நமக்கு போதுமானது. பகவானுடைய ஒரு லோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, அந்த பக்தி அப்படிங்கிறது இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது? பகவானுடைய லோகத்துக்கு போக முடியாது. அந்த நித்தியமான ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை நம்ம அடையவும் முடியாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 4வது பிரிவா கிருஷ்ணர் பகவானுக்கான ஒரு அன்பு எப்படி நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. ஸோ அதுல 2 பிரிவு வந்து இருக்கு. நம்பிக்கையின் ஒரு துளி, அதுக்கப்புறமா கிருஷ்ணரிடம் சரணடைதல். பகவானுக்கு நம்ம அன்பு செலுத்தணும் அப்படின்னா, முதல்ல அவருக்கு மேல நமக்கு ஒரு துளி நம்பிக்கை நமக்கு வந்து வரணும். வந்தாதான் என்ன பண்ண முடியும்? அவர் மேல நம்பிக்கை வரும். அதுக்கப்புறமா அது பூர்ண சரணாகதியா மாறணும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்பிக்கை ஒரு துளி அப்படின்னா என்ன? சேதசா சர்வ கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பர புத்தி யோகம் உபாஸ்ரித்ய மச்சித்த சததம் பவ. எல்லா செயல்களிலும் என்னையே சார்ந்து எனது பாதுகாப்பின் கீழ் எப்போதும் செயல்படுவாயாக. இதற்கு பக்தி தொண்டில் இத்தகு பக்தி தொண்டில் என்னை பற்றிய உணர்வில் அமர்ந்து விடு. ஸோ கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு? எல்லா செயல்களையும் எப்படி நம்ம பகவானோட ஒரு தொடர்புல இருக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. செயல்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு கிருஷ்ணர் இங்க சொல்லவே இல்ல. எந்த செயல்கள் வேணா இருக்கலாம். எந்த வர்ணத்திலயோ இல்ல ஆசிரமத்திலயோ இருக்கிறவங்க யாரா வேணா இருக்கலாம். அவங்களுக்கு அவங்களுக்கான ஒரு கடமைகள் இருக்கும். அந்த கடமைகளை செய்துக்கிட்டே நம்ம வந்து என்ன பண்ணணும்? பகவான வந்து ஸ்மரணம் பண்ணணும். அவர நம்ம மறந்துடக்கூடாது. அதுதான் முக்கியமான மச்சித்த சததம் பவ. இந்த சித்தம் அப்படின்னு சொன்னா கான்சியஸ்னஸ், அந்த ஒரு உணர்வு என்ன பண்ணணும்? எப்போதும் வந்து பகவான வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த மாரி வந்து இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எப்பவுமே வந்து கிருஷ்ணரையே வந்து நம்ம சார்ந்து இருக்கணும். நம்ம பகவத்கீதையுடைய அந்த தத்துவங்கள நம்ம வந்து கடைப்பிடிக்கணும். ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆன்மீக குருவுடைய கைடன்ஸ்ல நம்ம இந்த பக்தி தொண்ட வந்து பிராக்டிஸ் பண்ணணும். எப்போதும் கிருஷ்ணரை நம்ம வந்து நினைவுல வச்சுக்கணும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். நம்ம கிருஷ்ணரையே நம்பி இருக்கிறதுங்கிறது அவ்வளவு தூரம் ஒண்ணும் கடினமான ஒரு காரியம் இல்ல. ஒரு குரு அவருடைய ஒரு மேற்பார்வையில, ஒரு கைடன்ஸ்ல நம்ம பக்தி பண்ணோம்னா, ரொம்ப ஈஸியா நம்மளால கிருஷ்ணரை அடைய முடியும். ஸோ இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து ஒரு புரொடெக்ஷன் கிடைக்குது. ஏன்னா கிருஷ்ணரையே நம்ம வந்து சார்ந்து இருக்கிறதுனால கிருஷ்ணர் நமக்கான பாதுகாப்பு கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா நம்ம எல்லா விதமான தடைகளையும் நம்மளால வந்து கடக்க முடியும். ஏன்னா அதுக்கான சக்தியும் பகவானே வந்து கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பகவானே வந்து என்ன பண்றாரு? நம்மள ஆன்மீக உலகத்துக்கு கூட்டிட்டும் போறாரு. ஏன்னா இது ஏற்கனவே 15வது அத்தியாயத்திலேயும் கிருஷ்ணர் வந்து சொல்லியிருக்கிறார். "தேசாமகம் சமுபத்தா மிருத்யு சம்சார வர்த்மனி." நான் என்ன பண்றேன்? என்னுடைய பக்தனை நானே வந்து இந்த சம்சார சாகரத்துல இருந்து அவங்கள வந்து நான் காப்பாத்துறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார். நம்ம பகவான நம்பி இருக்கும்போது. அதனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பகவான் வந்து நம்ம திரும்ப அவர்கிட்ட வரணும் அப்படின்னு அவர் வந்து அழைக்கிறாரு. அவர் வந்து காத்திருக்கிறாரு. அவரே உறுதியும் குடுக்குறாரு. நான் வந்து உன்னைய கண்டிப்பா கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம பண்ண வேண்டியது என்ன? அவர் மேல நம்பிக்கை வச்சு, அவர்கிட்ட சரணாகதி பண்ணி, அவருக்கு பக்தி பண்ணோம்னா போதும். ஸோ இப்போ நாம பகவானுக்கு மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு நாம ரெடியா இருக்கிறோமா? அவருக்கு பக்தி பண்ண நாம ரெடியா இருக்கிறோமா? அப்படிங்கிறத நம்ம இப்ப கிருஷ்ணருக்கு சொல்ல வேண்டிய பதில். நீங்க ஒருத்தவங்களும் நீங்க கிருஷ்ணருக்கு அந்த பதில நீங்களே வந்து சொல்லிருங்க. நீங்க இப்ப ரெடி அப்படின்னு சொன்னா, இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஜபத்த நீங்க வந்து தொடங்கணும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே அப்படிங்கிற இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்த நீங்க தினமும் ஜெபம் பண்ணீங்கன்னா, இந்த பக்தி தொண்டு ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. இத நம்ம வந்து சொன்னத நம்ம எதுவுமே கடைப்பிடிக்கல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? நம்ம என்ன நினைப்போம்? நான் ரொம்ப சேஃபா இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை நல்லா போய்க்கிட்டு இருக்கு. நான் நல்லா சம்பாரிச்சிருக்கிறேன். எனக்கு சொத்து இருக்கு. நான் எதுக்கு எத பத்தியும் கவலைப்படணும்? அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதெல்லாமே வந்து எப்படின்னா, இந்த ஒரு நபர் இங்க வந்து கடல் நடுவுல ஒரு பனிப்பாறை மேல வந்து நின்னுகிட்டு இருக்காரு. அதுக்கு சமமானது. அந்த பனிப்பாறையில வந்து அவர் நின்னுகிட்டு, நான் சேஃப்டியா தான் இருக்கிறேன்.
எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சாருன்னா அந்த பனிப்பாறை எவ்வளவு நேரம் அவருக்கு வந்து சேஃப்டியா வச்சிருக்கோம். எந்த சனம் வேணாலும் அது உருகலாம், உடையலாம், அதுல கவுரலாம், நம்ம என்ன ஆகலாம், அதுல இருந்து கீழே விழுந்துதான் ஆகணும். ஸோ அது மாதிரி இந்த பௌதிகமான ஐஸ்வர்யம் எதுவுமே நமக்கு வந்து கை கொடுக்காது. பணமோ, செல்வமோ, அறிவோ, அழகோ, பலமோ எதுவும் நமக்கு கை கொடுக்காது. நம்ம என்ன பண்ணி ஆகணும், ஒரு நாள் இது எல்லாத்தையுமே விட்டுட்டு போய் தான் ஆகணும். அதனால இப்பயே நம்ம வந்து என்ன பண்ணணும், பகவானுக்கு சரணாகதி பண்ணி பக்தி பண்ணணும். அப்படி நம்ம வந்து பண்ணலை அப்படின்னு சொன்னா நம்ம இந்த மனித பிறவி வீணடித்தவர்கள் ஆயிரும். நம்ம இந்த சம்சார சாகரத்துல நம்ம காணாம போயிரும். ஸோ அப்புறமா கிருஷ்ணர் அவர்கிட்ட எப்படி சரணடைகிறது அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் துவாம் சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசக. எல்லா விதமான தர்மங்களையும் துறந்து என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக, உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நான் விடுவிக்கிறேன், பயப்படாதே. ஸோ இது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கொடுக்கக்கூடிய கடைசி இன்ஸ்ட்ரக்ஷன். என்கிட்ட நீ வந்து சரணடைஞ்சிரு, நீ செய்யக்கூடிய செயல்களுடைய விளைவை பத்தி நீ கவலைப்படாத, நீ யுத்தம் பண்ணா பாவம் வருன்றதை பத்தி நீ கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறார். ஏன்னா இந்த யுத்தம் நடக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம், இதை நீ பண்ணு அப்படின்னு கிருஷ்ணர் இங்க சொல்றாரு. அதனால உனக்கு பாவம் வராது. அது மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயல்கள் கிருஷ்ணருக்காக இருந்தது அப்படின்னு சொன்னா அப்ப நமக்கும் அதோடைய ஒரு விளைவு வராது. நம்ம என்ன பண்ணணும், கிருஷ்ணர்கிட்ட மட்டுமே சரணடையணும். ஏன்னா தேசாம் நித்தியாபியுக்தான ஏக பக்தி விசேஷியது. கிருஷ்ணர் மட்டுமே அப்படின்னு சொல்லி சரணடைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு பக்தி உத்தமமான பக்தின்னு கிருஷ்ணரே வந்து சொல்லியிருக்கிறார். அதனால நமக்கு உன்னதமான ஒரு அமைதி கிடைக்குது. அதுக்கப்புறமா நமக்கு பகவானுடைய மிக உயர்ந்த அந்த லோகம், அங்க நம்மளால வந்து போக முடியுது. எல்லா விதமான பாவங்கள்ல இருந்து விடுபடுறோம். இந்த 3 பெனிஃபிட் நமக்கு கிருஷ்ணர்கிட்ட வந்து சரணடைவதனால கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறதுனால இந்த 3 நன்மைகள் நமக்கு கிடைக்குது. ஸோ கிருஷ்ணர் எப்போதுமே வந்து பாதுகாக்கக்கூடியவரா இருக்கிறார். நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு முயற்சி, அதாவது ஹரே கிருஷ்ணான்னு அவருடைய அந்த மந்திரத்தை வந்து ஜெபம் பண்றதுனாலே நமக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்குது. கிருஷ்ணர் என்னைய காப்பாற்றலாம், அவருடைய நான் வந்து ஜெபம் பண்றேன், அவ்வளவுதான். நம்ம வந்து ஒன்றும் இமயமலையை தூக்க போறதும் இல்லை, நம்ம வந்து ஒத்த காலில் நின்று தவம் பண்ண போறதும் இல்லை. ஆனா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் பிறப்பிறப்பற்ற ஒரு தன்மை. அது பகவான் நமக்காக வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறார், வா அப்படின்னு சொல்லி. ஸோ இறுதியில ரிசல்ட் என்ன, இதெல்லாம் நம்ம வந்து கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இங்க இந்த இறுதி பிரிவுல வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. யாராலலாம் இந்த ஒரு பெனிஃபிட் அடைய முடியும், இந்த ஞானத்தை வந்து விநியோகிக்கிறவங்க, படிக்கிறவங்க, நம்பிக்கையோட கேட்கிறவங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து உயர்ந்த ஒரு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பிரிவுல வந்து சொல்றாரு. அது என்னன்னு வந்து பார்க்கலாம். ஸோ யாரால பெற முடியும், பக்தர்கள், பொறாமையற்றவர், நண்பர், யாரெல்லாம் வந்து செல்ஃப் கண்ட்ரோல்ல இருக்கிறாங்களோ இவங்க எல்லாருக்குமே கிருஷ்ணர் சொல்றாரு இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த நன்மை அவங்களுக்கு கிடைக்கும். இந்த விஞ்ஞானத்தை விநியோகிக்கிறது அப்படின்னா என்ன, யாயிதம் பரமம் குஹ்யம் மத் பக்தே விதாஸ்யதி பக்தி மயி பராம் கிருத்வா மாம் ஏவைஸ்யத்யா சம்சய. இந்த பரம ரகசியத்தை எனது பக்தர்களிடம் விளக்குபவனுக்கு தூய பக்தி கொண்டு உறுதிப்படுத்தப்படுவதோடு அவன் இறுதியில் நிச்சயமாக என்னிடம் திரும்பி வருகிறான். இந்த ஞானத்தை வந்து எப்படி விநியோகம் பண்றது, நம்ம அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துல இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துல பிரபுபாதர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பகவத்கீதை உண்மை உருவில்ங்கிற இந்த புஸ்தகத்தை நம்ம பலருக்கு கொண்டு போய் சேர்க்கறதன் மூலமா நம்ம வந்து என்ன ஆகிறோம், இந்த ஞானத்தை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். ஸோ அது பகவானுக்கு ரொம்ப பிரியமான ஒரு செயல். ஸோ அவங்களுக்கும் அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு இங்க கிருஷ்ணர் வந்து சொல்றார். மற்றவர்களையும் பகவத்கீதை படிக்க உற்சாகப்படுத்துவோம். அவர்கள் இந்த மிக அற்புதமான அறிவை பெறும்போது நாம் பரமபுருஷ பகவானுக்கு மிகவும் பிரியமானவர்களாகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கான ஒரு முயற்சியில நம்ம ஈடுபடலாம். அதுக்கப்புறமா படிக்கிறவங்க என்ன ஆகுறாங்க, அவங்க அந்த ஞானத்தோட பகவான்கிட்ட சரணாகதி பண்ணி பகவானுக்கு பக்தி பண்றாங்க. கேட்கிறவங்களுக்கும் அவங்களுடைய பாவ விளைவுகள் எல்லாமே வந்து போய் என்ன ஆகுது, அவங்களும் பகவானுக்கு பக்தி பண்றாங்க, பகவானை அடைகிறாங்க. ஸோ படிக்கிறவங்களும் கேட்கிறவங்களும் மற்றவங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறவங்களும் எல்லாருக்குமே இந்த நன்மை வந்து இருக்கு. கடைசியா கிருஷ்ணர்
நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு பலஸ்ருதி வந்து சொல்றாரு. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனோத்தர தத்ர ஸ்ரீ விஜயோ பூதேர் குருவாநிதீர் மதீர்பவர் யோகிகளின் இறைவனான கிருஷ்ணன் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ, உன்னத வில்லாளியான அர்ஜுனன் எங்கெல்லாம் இருக்கின்றானோ அங்கெல்லாம் நிச்சயமாக செல்வமும் வெற்றியும் அசாதாரணமான வலிமையும் நியாயமும் இருக்கும் என்பது எனது அபிப்பிராயம் அப்படின்னு கடைசியில இது வந்து சஞ்சயன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். சஞ்சயன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எங்கெல்லாம் இந்த பகவத்கீதை இருக்கோ, கிருஷ்ணரையும் அர்ஜுனனையும் எப்படி ஒரே இடத்துல வைக்கிறது பகவத்கீதை மூலமா, எங்கெல்லாம் இந்த பகவத்கீதை இருக்கோ அந்த பகவத்கீதை இருக்கிற இடத்துல வந்து என்ன கிடைக்கும்? ஸ்ரீ, செல்வம், விஜயம், வெற்றி, அப்புறமா வந்து அமைதி, அசாதாரணமான வலிமை, நியாயம், இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அதனால இந்த பகவத்கீதை கேட்டவங்களுக்கும் இது கிடைக்கும், சொன்னவங்களுக்கும் இது கிடைக்கும், இதை மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கும் கிடைக்கும். பகவத்கீதை வீட்டில் வச்சிருந்தாலும் கிடைக்கும், படிச்சாலும் கிடைக்கும். ஸோ அதனால இந்த 18 அத்தியாயங்களை நீங்க பொறுமையா இவ்வளவு நாள் கேட்டவங்க எல்லாருக்குமே பகவான் கண்டிப்பா இதை வந்து கொடுப்பாரு. இனிமேலும் தொடர்ந்து இப்ப நம்ம பார்த்தது வந்து ஓவர்வியூ தான். அதனால கண்டிப்பா தொடர்ந்து நீங்க வந்து தினமும் பகவத்கீதையை உங்க வாழ்க்கையில படிச்சு இந்த ஒரு வெற்றி, அதாவது விஜயம், செல்வம், அப்புறமா கிருஷ்ணருக்கு மீதான அந்த ஒரு பக்தி, இது எல்லாத்தையுமே நீங்களும் அடையணும், எனக்கும் கிடைக்கணும்னு கிருஷ்ணரையும் பிரபுபாதரையும் வேண்டிக்குவோம். தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. ஓகே, யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். எனி கொஸ்டின்ஸ் இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, தண்டவத் பிரணாம்ஸ். சாரி பிரபு, லேட்டா ஜாயின் பண்ணிட்டேன். எப்படி இருந்தது உங்களோட ட்ரிப்பு? ஆனந்தமா இருந்தது. நல்லபடியா எல்லாருமே ஸ்நானம் பண்ண முடிஞ்சுதா? ஸ்நானம் இல்ல, டிப்பு இல்லையா? யா, பிரயாக்ல போயிட்டு அங்க சங்கமத்துல ஸ்நானம் பண்ணிட்டு வந்தோம். பிரசாதம் நல்லா கிடைச்சுதா? அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம். நாங்க ஒரு டிவோட்டி குக்கு கூட கூட்டிட்டு போயிருந்தோம். ஸோ அதனால எங்களுக்கு அவரே வந்து சமைச்சு கொடுத்துருவாரு. ஓ, வெரி நைஸ் பிரபு, வெரி நைஸ். இந்த டாபிக் வந்து இந்த வர்ணாசிரம தர்மம் வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் அண்ட் சென்சிட்டிவ். அதை ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க பிரபு. இது வந்து இன்னொன்னு என்னன்னா, இந்த கலியுகத்திலயும் இதே இந்த வர்ணாசிரம தர்மத்தை வந்து முறையா கடைபிடிக்க முடியுமா பிரபு? சாஸ்திரம்ல சொல்லி இருக்கப்பட்டிருக்கிறது எல்லா யுகத்துக்கும் தான். அதனால அது கலியுகத்துக்கும் தான். ஆனா கடைபிடிக்க விருப்பம் இருக்கா இல்லையாங்கிறது அது மனிதர்களுடைய ஒரு சுதந்திரம். பிராமண, சத்திரிய, சூத்ர, வைஷ்யங்கிறது வந்து இப்ப எல்லாமே மாறி போய் கொலாப்ஸ் ஆயிடலையா பிரபு? அதுதான் நான் திரும்பவும் சொல்றேன். சாஸ்திரங்கள்ல அதை சரியா கடைபிடிக்கிறதுக்கான வழிகாட்டுதல் இருக்கு. அதை கடைபிடிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா இல்லையாங்கிறதா கேள்வி. ஓகே பிரபுஜி, நைஸ். ஹரே கிருஷ்ணா. Thank you. Any other question, comments? ஹரே கிருஷ்ணா ப்ரோ, வணக்கம். சொல்லுங்க மாதாஜி, எப்படி இருக்கீங்க? இருக்கிறோம் ப்ரோ, பரவாயில்ல. வாய்ஸே வெளியில வரல. என்ன ப்ரோ? புரியல. ஆமா ஆமா, இன்னும் மாறி மாறி இருக்குது. ஆமா சொல்லுங்க. நீங்க போட்ட வீடியோக்கள் மூலம் நாங்களும் அந்த தரிசனம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. வேற யாக்கள் இதுல அந்த கும்பமேளா இதெல்லாம் எங்களுக்கு வர முடியாட்டியும் அந்த பாக்கியம் பார்த்து அந்த தரிசனம் இருக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றி. மற்றது பிறகு அந்த 71வது சொல்லி இருக்கு, நம்பிக்கையுடனும் பொறாமையின்றியும் இதனை யாரொருவன் கேட்கின்றானோ அவன் பாவ உலகிலிருந்து விடுபட்டு புண்ணியம் செய்தவர்களாலும் மங்களகரமான லோகங்களை அடைகிறான். அதான் அந்த சொர்க்க அப்புறம் சொல்லப்படுது, மங்களகரமான லோகங்கள். மேல் இருக்கக்கூடிய லோகங்கள் எல்லாமே மங்களகரமானதுதான்.
பிரபு நாங்க இப்ப உதாரணத்துக்கு நம்பிக்கையோட கேட்கிறோம், பொறாமைன்னு கேட்கிறோம். எதுக்கு பிரபு நாங்கள் புண்ணியம் செய்து வாழலவங்களுக்கு போய் விருப்பப்பட்டு திருப்பியும் நாங்கள் வரணும்? அதை கடந்து அதுக்கு அப்பால இதண்டவன் வந்துதான் விருப்பப்படுறோம், முயற்சி எடுக்கிறோம். ஆனாலும் அது அதாவது 100% அதை சரணடையாத வரை அது கிடைக்காதானே பிரபு. வெரி குட். இந்த ரெண்டையும் நாங்க கடைப்பிடிக்கிறோம் bro. நம்பிக்கையோட கேட்கிறோம், பொறாமையின்றி எல்லாத்தையும் இதை கேட்கிறோம், எல்லா விதமான உபன்யாசங்களும் கேட்கிறோம். ஆனாலும் எங்க இருக்கிறவங்களுக்கு அந்த புண்ணியம் செய்யற வாழற உலகங்களை நாங்க விரும்ப இல்லையே. அங்க போயிட்டு திரும்பியும் வாரது இதன்றதை விட அதுக்கு மேலால நாங்க கடந்து போகணும்ன்றதான் அந்த ஆத்மாவோட விருப்பம். ஆனாலும் அதை முழுமையாக கடைப்பிடிக்க முடியாம இருக்கு ப்ரோ. அதை பத்தி கவலைப்படாதீங்க. அப்படி கடைப்பிடிக்க கவலைப்படாதீங்க. நம்பிக்கையோட வந்து சாதனாவை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் கண்டிப்பா வந்து அந்த நிலைமைக்கு கிருஷ்ணர் கூட்டிட்டு போவார். நாங்கள் இப்ப சாதா பயிற்சியைத்தான் செய்துட்டு இருக்கிறோம். ஆனா அது முழுமையான ஒரு நிலைக்கு வரைக்கதானே பிறகு நாங்கள் அதை கடந்து செல்ல முடியும். அதுதானே வர முடியாம தவிக்கிறோம். பரவாயில்ல, அட்லீஸ்ட் வந்துட்டு கிருஷ்ணர் இங்க சொல்லியிருக்கிற மாதிரி அடுத்த பிறவின்னு ஒரு நல்ல மேல்லோகங்களை கிடைக்கும் போது நமக்கு என்ன ஆகும், அங்க வந்து அந்த பக்தியை இன்னும் தீவிரமாகவும் நல்லாவும் பண்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அங்க கிடைக்கும். ஏன்னா இங்க மாதிரி வந்து அந்த லோகங்கள்ல வயசாகிறது, நோய் வர்றது அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இல்லையே. அது மட்டும் இல்லாம உடல் பலமும் மனபலமும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப நம்ம வந்து தபஸ் நல்லாவே பண்ணலாம். டோன்ட் வரி, கிருஷ்ணர் கண்டிப்பா வந்து நம்மளுடைய மனசு அவருக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நமக்கு வந்து கொடுப்பாரு. நாங்கள் அதான் என்ன சொல்றது, நகர்றதுக்கு முயற்சி எடுத்துக்கொண்டு போகும்போது கூட திருப்பி எங்களால் அதை முழுமையாக வர்றதுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்குது இந்த பிறவியில. அந்த ஒரு நம்பிக்கை இல்லை. சாஸ்திரங்களை சொல்றத நம்புறோம், பொறாமையெல்லாம் இருக்கிறோம். ஆனாலும் அந்த என்ன சொல்றது, இதுலயே நாங்கள் அதை கடக்க முடியுமா என்ற ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கு. கண்டிப்பாக வந்து முடியும். நம்பிக்கையோட கடைபிடிங்க. அதுக்கு நமக்கு வந்து ரொம்ப முக்கியமா அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அசோசியேஷன் வேணும். அதுதான் பிரச்சனை. நமக்கு அந்த மாதிரியான ஒரு அசோசியேஷன் இல்லாததுனால, அந்த மாதிரியான ஒரு கான்பிடென்டான ஒரு பக்தர்களை பார்க்காததுனால நமக்கு கான்பிடென்ட் வர மாட்டேங்குது. அதை நாங்க கடைப்பிடிச்சா தானே பிரபு. இப்ப நீங்க எவ்வளோத்தையும் சொல்லலாம், நாங்களும் அதை கடைப்பிடிச்சு கொண்டு போனா தானே பிரபு நாங்கள் அந்த அடுத்த நிலைமைக்கு போகலாம். அது இந்த இதுல இருந்து கடைப்பிடிக்கிறது முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த பக்தர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானதா ஒரு தூய பக்தரா இருக்கிறாரோ அந்த பக்தருடைய ஒரு உறுதி அது நம்மளை வந்து மாற்றும். அந்த பக்தருடைய சங்கம் நம்மளை மாற்றும். அதுதான் வந்து பாகவதா நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறது. துளையாம லவனாபி நாசொர்க்கம் நான் புனர்பவம். ஒரு பக்தருடைய ஒரு சத்சங்கம் அப்படிங்கிறது ஒரு சன நேரம், ஒரு நிமிஷம் நேரம் நமக்கு கிடைச்சா கூட அது வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதனால அந்த மாதிரியான ஒரு சாது சங்கத்துக்கு வந்து வேண்டுங்க. அந்த மாதிரியான சாது சங்கத்துல போனோம் அப்படின்னு சொன்னா நமக்கு நம்பிக்கையும் உற்சாகமும் தானா வரும். ஓகே பிரபு, சாது சங்கம்ன்றது இப்ப நாங்கள் இப்படி படிக்கும் போது அந்த சங்கத்தை ஏற்படுத்துறோம், அல்லது இப்ப யூடியூப் வழியா இப்ப நல்ல சங்கங்கள் லெக்சர்ல கேட்கிறோம். இதை விட வேற எப்படி நாங்கள் இப்ப அதுல கேட்கறது மட்டும்தான். இப்ப நேரம் படிக்கும் போது இப்ப உங்கள்கிட்ட கேட்கிறோம், சொல்லும் போது அதை கடைப்பிடிக்கக்கூடிய மாதிரி ஒரு தைரியமோ அல்லது ஒரு உற்சாகமோ வரக்கூடும். மற்றும்படி எல்லா நேரங்களிலும் அது கிடைக்கிறதில்ல தானே ப்ரோ. கிடைக்கிற இடத்துல வாழணும், என்ன பண்ண முடியும்? நான் இருக்கிற இடத்துல எல்லாம் எனக்கு வரணும்னு சொன்னா எப்படி வரும்? எங்க கிடைக்குதோ அங்க நம்ம போகணும். என்ன செய்யறது? ஏதாவது ஒண்ணு இழந்தா தொடர்ச்சியா அந்த சங்கம் இருக்கும் போதுதான் நாங்கள் அந்த என்ன சொல்றது, அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியுமென்றது நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அதுதான் உண்மை. அந்த மாதிரியான ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு அசோசியேஷன் இல்லை அப்படின்னு சொன்னா இப்படித்தான் நமக்கு கன்ஃபியூஷன் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும், நமக்கு உற்சாகம் போய்கிட்டே இருக்கும். ஓகே, எங்களுக்கு காலையில சத்சங்கம் கிடைச்சிருச்சு பிரபுஜி. நைட்டுக்கு பாகவதம் வாசிக்கிறதுக்கு தமிழ்ல கிடைக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கிறோம், இன்னும் கிடைக்க மாட்டேங்குது.
பாகவதம் நான் தினமும் காலையில இந்திய நேரப்படி வந்து காலையில 8 மணிக்கு நான் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். விருப்பம் தான் அதுல அப்படியா பிரபுஜி? அந்த ம். லிங்க் வேணும் பிரபுஜி. அந்த குரூப்ல ஜாயின் பண்ணணும். காலையில 8 மணிக்கு இந்திய நேரப்படி. நீங்க எங்க இருக்கிறீங்க? கனடா தான் பிரபுஜி. அங்க 8 மணினா இங்க வந்து 6 மணி பக்கத்துல தானே. ஜாயின் பண்ணலாம். ஓகே, குட். ஈவினிங் 6:00. ஓகே. அந்த டெய்லி பாகவதம் கிளாஸ் உடைய லிங்க் நான் வந்துட்டு நம்ம குரூப்ல ஷேர் பண்றேன். ம். ஏய், ஓகே ஒரே பிரபுஜி. ஒரே லிங்க் தான். அது அந்த லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். டெய்லி மார்னிங் 8:00 அது வந்து எவ்ரிடே பாகவதம் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல ஓகே. கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய விருப்பம். தேங்க்யூ பிரபுஜி. அதான் கடவுள்ட்ட வேண்டிக்கிட்டே இருக்கிறேன். தமிழ்ல இருந்தா இன்னும் கொஞ்சம் அ நம்ம மனச டக்குன்னு தொடுது. ம். அதுக்கு தப்பு. அப்ப அந்த கிளாஸ் தானே நீங்க அந்த இப்ப இதுல போட்டுட்டு கொண்டு வாரீங்க குரூப்ல எல்லாம் எஸ், எஸ். யூடியூப்லயும் வருது. ம். அதான் ஓகே ப்ரோ. கேட்கிறேன் நான் அதான் என்ன நீங்க ஒரு ஒரு பதம் பதமா தானே சொல்லிட்டு போறீங்க. இப்ப அந்த ஜாயிண்டா அதை கேட்கிறேன் நான். ஓகே, குட். நன்றி ப்ரோ. Thank you. Yes, Venki Prabhu, I am waiting for you. ஹரே கிருஷ்ணா பிரபு, தண்டவத். ஹரே கிருஷ்ணா. எங்க எப்படிங்க பிரபு? போயிட்டீங்க? ஊருக்கு போயிருந்தேன், அப்புறம் ஜஸ்ட் கேம் பேக். தண்டவத் பிரபு. Yes, Hare Krishna. Prabhu, the examples were good when you gave. First, I was confused with Tamil. எனக்கு சரியா வராது. Sannyasi and Tyaga. Then I was looking at your English slide. Now it's clear. Means doing your own, means complete, doing your, fulfilling your role, continuing to do is better than sannyasa. That is what Yes. is the main theme, main take. Yeah. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க இல்ல. One was soldier, like the same person when he, When you he know, goes to the left. yeah, goes to do something else, then he's treated. The results are different. Yes. அப்புறம் அந்த புலி குட்டி and that was the best example because one should choose. I mean, I was lucky. I'm a teacher actually, professor. So it's inclines to, means I always like to train or help. So basically, yeah, comparing is a big thing. Like I want to be like this and this. So it automatically, I have seen myself personally that when you do your own thing which you are good in, you progress, means you get automatically get better. So that is a good real life example. So thanks for that. Yeah, that's all right. And then you broke down. Your slides are all numbered and means from first to last. Like I was saying, like if you split, they are numbered and you can relate to those. So that's good. Yeah. Yeah. Yes, thank you. Thank you for coming this class. Last 3 classes I was missing you. Yeah, I will be. Yeah, I'll continue to participate. Thank you. Bro. எஸ். என்னுடைய வாழ்க்கையிலயும் ஒரு சின்ன அனுபவம் எனக்கு. ஏன்னா நான் இந்த கிருஷ்ண பக்திக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கும் அந்த ஒரு குழப்பம் இருந்தது. கன்ஃபியூஷன். நான் எந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து சர்வீஸ் பண்ண முடியும்? அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு இருந்தது. ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்து அதிலிருந்து நான் வெளியில வர்றதுக்கே வந்து ஒரு 4 வருஷம் ஆச்சு. நான் இந்த கிருஷ்ண கான்ஷியஸ்ல என்னவா இருக்கிறேன்? என்ன பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லி. அத வந்து சர்ச் பண்ணி, அத வந்து ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணி, அதுக்கப்புறமா அதுக்கு ஏத்த மாதிரி என்னைய மோல்ட் பண்றதுக்கே வந்துட்டு ஒரு 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ தென் ஆஃப்டர் தட் வந்து அது பகவான் குரு கிருஷ்ணருடைய கருணையில ஏதோ இப்போ கொஞ்சம் அது அது தெரிஞ்சுக்கிட்டதுனால, அதுக்கு என்னைய வந்து மோல்ட் பண்ணிக்கிட்டதுனால, இப்போ அந்த கிருஷ்ணா கான்ஷியஸ் ரொம்ப ஹேப்பியா வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஸோ நோ கன்ஃபியூஷன், நோ டிப்ரெஷன், ஹேப்பி. அதனால எல்லாருடைய லைஃப்லயும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அத அவங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஹூ ஆம் ஐ? நான் யாரு? என்னுடைய ரோல் என்ன? அப்படின்றது. Thank you. Any other questions or comments? Hopefully எல்லாருக்குமே வந்துட்டு இந்த
இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க தான் லாஸ்ட் 18 கிளாஸஸுமே வந்து கண்டினியூஸாக அட்டன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. யாரோ 1-2 பேர் வந்து புதுசாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் மோஸ்ட் எல்லாருமே வந்து கண்டினியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே இது வந்து பிரயோஜனமானதா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு விதத்துல நான் வந்து எங்கேயாவது தப்பு பண்ணியிருந்தா, சரியா சில விஷயங்களை நான் கன்வே பண்ணாம விட்டுருந்தா, தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. இந்த ஒரு சின்ன இன்டெலிஜென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தெரிஞ்ச மாதிரி ஒரு சின்ன முயற்சி நான் பண்ணேன். அதில் நீங்கள் சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் அது நான் செய்த பாக்கியம். உங்களுக்கு எனக்கு கொடுத்த அந்த சேவையை நான் ஏதோ கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருக்கிறேன்னு அர்த்தம். ஸோ ஏதாவது குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். அட்லீஸ்ட் ஃபியூச்சரில் நான் அதை வந்து கரெக்ட் பண்ண முயற்சி பண்ணிக்கிறேன் நான். பிரபு, இது இந்த கிளாஸ் முடிஞ்சது நீங்க அடுத்தது என்ன மாதிரி ஒண்ணு சொல்லல பிரபு. அடுத்த கிளாஸ் கேட்கணும்னு விருப்பமா இருக்கா? இன்னும் இவ்வளவு 18 கிளாஸ் என்கிட்ட இருந்து கேட்டதுக்கு அப்புறமா அடுத்த கிளாஸ் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? பிரபு, ஏற்கனவே சங்கங்கள் 10 தான் இருக்கிறோம். அந்த வாரத்துல ஒருக்கா தான் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. பகவத்கீதை முடிஞ்சது. இனி அடுத்தது பற்றி நாங்க போன கிளாஸ் முதல் இது கதைச்சிருந்தா நீங்க அதை பற்றி இதுல சொல்லல. அப்ப அடுத்த வாரம் என்ன கிளாஸ் எடுக்க போறீங்களா? டைம் எப்படி கண்டினியூ பண்ணி எடுங்க பிரபு. அடுத்தது என்ன எல்லாரும் ஆவலோட இருக்கணும். அதை ஹரே கிருஷ்ணா. பிரபு, எங்கேயோ ஒரு போல் எடுத்துருவோமா பிரபு? ஏன்னா அதுக்கப்புறமா எல்லாரையும் பிடிச்சு அந்த ஒரு அமைப்பு பண்ண முடியல. இப்பவே வந்து யார் யாரு அடுத்த கிளாஸ் வந்து பக்தி விருக்ஷானா அட்டென்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லி கேட்டோம்னா நம்ம டக்குன்னு பார்த்துடலாம் பிரபு. வாட் டு யூ சே? யா யா விருப்பம் இருக்கவங்க எல்லாருமே ஒரு ஹேண்ட் ரைஸ் போடுங்க, ஒரு இது ரியாக்ஷன். ஸோ அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். யா, இந்த தம்ஸ் அப். மதன் பிரபு, அப்படியே தம்ஸ் அப் எத்தனை இருக்குங்கிறது பாத்துருங்க பிரபு. 2 பேர் தான். 2 பேர் தான் ஹேண்ட் ரெண்டு. யா, ஹரே கிருஷ்ணா. ஆனந்தி ஒரு இதை போடுங்க, தம்ஸ் அப் போடுங்க. தம்ஸ் அப் ஆர் ஹேண்ட் ரைஸ் சிம்பல். என்ன தம்ஸ் அப்மா? அந்த ரியாக்ஷன்ஸ் ஒண்ணு கீழே இருக்கு பாத்தீங்களா? அதுல கிளிக் பண்ணீங்கன்னா அந்த நிறைய சிம்பிள்ஸ் வரும், அதுல போடணும். இல்லாட்டி ரேஸ் ஹேண்ட் அப்படின்னு வருது பாருங்க. It goes away, Mataji. ரேஸ் ஹேண்ட் வந்து நின்று இருக்கும் பிரபு. அந்த மத்ததான் போறது, அந்த தம்ஸ் அப் போறது. பட் ரேஸ் ஹேண்ட் வந்து லோவர் ஹேண்ட் பண்ற வரைக்கும் போகாது. ரியாக்ட கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து சிம்பிள் காமிக்கும். அதுல வந்து ரைட் ஹேண்ட் நீங்க வந்து கிளிக் பண்ணலாம். என்னன்னா பிரபு, அந்த ரேஸ் ஹேண்ட் வந்து முன்னாடியே இருக்கு, சிம்பிள் மோர் சிம்பிள்ஸ்க்கு முன்னாடியே இருக்குது. ரைட் ஹேண்ட் ஜஸ்ட் ஓகே. ராஜேஸ்வரி மாதாஜி சொல்லியிருக்காங்க, இவங்க சொல்லியிருக்காங்க. யா, ரைஸ் ஹேண்ட். அதுக்கப்புறமா ஹனீஷன், கபீல், சுதன், தனிஷா. அம்மா என்ன செய்றாங்க? பூனா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. இது எதுக்குமா ஓட்டு எடுக்கிறீங்க? இது எதுக்கு ஓட்டு எடுக்கிறோம்? சரி சரி சரி. இது இது என்னன்னா, இந்த நெக்ஸ்ட் வீக்ல இப்ப பிரபு மிஸ் பண்ணிடுவோம் இல்லையா? அதனால இப்போ வந்து பக்தி விருக்ஷான்னா அது அடுத்தது இந்த சம்பவம் அப்படி கண்டினியூ ஆகும் இல்லையா? ஆமா ஆமா, அதுக்காக. ஓகே ப்ரோ. மாதாஜி ஆல்வேஸ் ரெடி. சோ எத்தனை பேர் சேர்ந்திருக்கோம்? 1 2 3 4 5 6 7 நானும் 8 அனுப்பிச்சிட்டேமா. 8 ஓகே 9 10. ராஜேஸ்வரி மாதாஜி கவுண்ட் பண்ணிட்டேன். ரேஸ் ஹேண்ட் போடுங்க மாதாஜி. கிளாப் போட்டிருக்கீங்கல்ல, கிளாப் எல்லாம் போயிடும்.